திருச்சிற்றம்பலம். எண்ணிறந்ததில்லை எழுகோபுரந்திகளக் கண்ணிறைந்து நின்று அருளும் கற்பகமே, நன்னிய சீர்த்தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே நல்கு. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருக்கோவையாரில் இன்றைக்கு 18வது அதிகாரத்தில் 278வது பாடல் படிக்கிறோம். 208வது பாடல். தேறாது புலம்பல் அருளியம்பியும் அரண் கருணை மிக்கு எழுந்தது திருவருள் முன்னின்று இங்கனம் பல சொல்லி தேற்றியும் சிவம் உயிரின் மாட்டு வைத்த பெருங்கருணையினால் உயிரை ஆளுமாறு இங்கனே என்று தேறாது புலம்பியது. மண் செய்த முன்னாள் மொழிவழியே என்ன வாய்மை கண்டும் என் செய்த நெஞ்சின் நிறையூ நில்லாவென தின்னுயிரும் பொன் செய்த மேனியன் தில்லையூராரிற் பொறையரிதாம் முன் செய்த தீங்குகொள் காலத்து நீர்மைகொள் மெய்குழலே. பொழிப்புரை. நெருங்கிய கூந்தலை உடையவளே, தலைநாட்டு புணர்ச்சியில் தலைவன் செய்த குல சூளுறவின்படி அதன் மெய்மையைக் கண்டு வைத்தும் என் மனமும் என் நிறையும் என்னளவில் நிற்கின்றில் இவை என் செய்தன. அதுவும் அன்றி என் இனிய உயிரும் பொன்னிறத்தையொத்த நிறமுடைய தாரை போல வருத்தம் பொறுக்க முடியாததாக இருந்தது. இவை இப்படியாதற்கு ஏது யான் முன் செய்த தீவினையோ அன்றி காலத்தின் இயல்போ அறிகின்றேன் என்றவாறு. நெஞ்சம் நில்லாமையாவது இத்துணை பரிபாகமும் சிவப்பணியும் செய்யும் உயிர் எம்மாட்டு உண்மையன்புடையதோ என்று ஐயப்படுதல். நிறை நில்லாமையாவது இவ்வையம் புறந்தார்க்கு புலனானிட்ட பொன் செய்த மேனியன் என்பது பொன் செய்த மேனி நீர் என்னும் திருப்பாலை நினைவூட்டுகிறது. செய்த உவம உருவு தில்லியை உறாதார்க்கு மலமாய கன்மங்களான் உயிர் பொறை மிகுதல் போல தமக்கும் உயிரிரக்கமாகிய பொறை மிகுவது ஆயிற்று போன்று சிவம் தனிமையால் இறங்கியவாறு. காலம் மறுத்துரைத்தல். அருள் சிவன் நோக்கி காலம் அன்று என்றது. சிவத்தலைவி காந்தல் கருவுற்றதைக் கண்டு உயிர் தலைவன் உரைத்த காலம் இதுவாம் என்று உட்கொண்டு கலங்கா நிற்ப நமர் திணைக்காக கடவுளை பெறவ கடவுளது ஆணையால் காலமன்றியும் கார் நீரை சொரிய அதனை அறியாது காந்தல் மலர்ந்தது. நீயும் காலம் என்று கருதி கலங்கற்க என திருவருள் சிவத்தை நோக்கி கூறான் இட்டல். அருள் சிவன் நோக்கி காலம் ஈது என்றது என்பது பிழைபட்ட பாடம். இன்பின் பிரிவு கண்டு அன்பால் காலம் இது அன்றென அருளை அறைதலாகும் என்பது வியாக்கியானம். இதுவும் முக்கருத்தை வலியுறுத்துதல் காணும். கருந்தினையோம் கடவுட்பெறாவின் அமர்களிப்பச் சொரிந்தன கொன்மூச்சுரந்ததன் பேரருளாட் தொழும்பிற் பரிந்து எனையாண்ட சிற்றம்பலத்தான் பரங்குன்றிற் விரிந்தன காந்தல் வெகு வரல் காரண வெள்வளையே. பொழிப்புரை. வெள்வளையுடையாய் கரிய திணியை காப்பதற்காக கடவுளை வணங்கி நம்மாரிக்க கடவுள் ஆணையால் மேகங்கள் பருவமன்றியும் மழையை சொரிந்தன. அதனை கார்காலம் என்று கருதி மேன்மேல் பெருகிய பேரருளால் அடிமைக்கு உதவாத என்னையும் அடிமையாக்கி நடுநிலைமையின்றி ஆட்கொண்ட சிற்றம்பல நாதனது திருப்பரங்குன்றில் காந்தலும் நெருங்கி மலர்ந்தன. அதனால் தலைவன் கூறிய கார்காலம் இது என்று நீ அஞ்ச வேண்டாம் என்றவர். இதனால் திருவருள் காலம் மாறினும் தலைவர் சூழ் பொய்யார் என்றவாறு காண்க. ஏர் நிக்கிறதனா அவடிங்கோ. ஓம் திருச்சிற்றம்பலம். தூது வருவ உரைத்தல் உயிர் கருணையான் அறிவேன் என்றது. இங்கனம் காலம் மறைக்கவும் காலா நின்ற சிவத்தின் சிந்தையை களிப்பிக்க திருவருள் தோழியே இது தூது வந்திருக்கின்றது என்று உரையா நிற்றல். வென்றவர் முப்புறம் சிற்றம்பலத்து நின்றாடும் வள்ளி குன்றவர் குன்றா அருடர கூடினர் நம் மகன்று
சென்றவர் சூது கொல்லோ விருந்தேமையும் செப்பா நின்றவர் சூது கொல்லோ வந்து தோன்றும் நிறைவலையே. பொழிப்புரை. அடுக்கான வளையல்களை உடையவளே, முப்புறங்களை வென்றவரும் திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளி திருநடனம் புரிகின்ற கைலை வாணருமாகிய இறைவனது குறையாத அருள் கொண்டு வந்து கூட்ட நம்மோடு கலந்து நம்மை விட்டு பிரிந்தவர் அனுப்பிய தூதோ, பிரிந்து வருகின்ற எமக்கு இனிவரும் துன்பத்தைச் சொல்லா நின்ற அயலார் அனுப்பிய தூதோ, யாதோ ஒரு தூது வந்து தோன்றா நின்றது என்றவாறு வரவு ஏற்பிக்க தூது அனுப்பிய மளவு உயிர்க்குச் சிவத்தின் மாட்டு பேரன்பு பிறந்ததை திருவருள் சிவத்திற்குணர்த்தியவாறு திருவருள் கருணை மிகுதியால் மெலியும் சிவத்தை தேற்றுவதற்காக வந்த தூது இன்னாரது என்று அறியாதது போல கூறி உயிரின் பெருங்கருணையச் சிவத்திற்கு தெரிவித்தாதாம். உயிர் கருணை உண்டாதலை அருள் கண்டு உரைத்தல் என்பது வியாக்கியானம். இதுவும் இப்பொருளை நன்கு விளக்கும். அங்ஙனமாகவும் உயிருக்கு காரணம் யான் என்றில்லை என்ற பொருள் விளங்காத இயைவில்லாத பாடம் கொள்ளுதல் பிழையாம் என்க. தூது கண்டு அழுங்கல் கரணம் ஒன்றுண்டோ என அருள் கருதியது. தூது வரவு உரைப்ப கேட்டு சிவத்தலவி மனமகிழ்வோடு நின்று இகது அயலவர் தூதாகியால் வருவதும் போவதும் மாயிரா நின்றது. தலைவர் தூது இன்னும் வரவில்லை என்று அயலார் தூது வரவு கண்டு தலைவி வருந்தியது. சிற்றின்பங்கொழுவும் அயலுற்ற தூது வர கயலுற்ற கண்ணி மயலுற்றது என தலைவி கூற்றாகவே உரைத்தல் காண்க. முன்புறு கரணங்கண்டு இன்பு நின்று இடங்கள் என வியாக்கியான கொள்வும் இதனை கருதுகிறது. அங்கனமாக கரணம் ஒன்றுண்டோ என அருள் கருதியது என தோழி கூற்றாக பேரின்ப கொழு இருப்பது நன்கு ஆராய்தற்கு உரியது. ஆதலால் பேரின்ப கொழுவின் பாடம் வேறாக இருத்தல் வேண்டும். வருவன செல்வன தூதுகளோதில தூதுகளே வருவன செல்வன தூதுகளே திலவான் புலியூர் ஒருவன தன்பரின் இன்பக் கலவிகள் உள்ளுருக தருவன செய்தன தாவி கொண்டேகியன் சிற்றம்மை இருவின காதலர் ஏது செய்வான் என்றிருக்கின்றதே. அயலார் தூதுகள் வருவன செல்வனவாக நின்றன. தூய புலியூர்க்கண் உள்ள ஒப்பற்ற சிவனுடைய அன்பரை போல மனமுருகும் இன்பக் கலவிகளை செய்து பின் என் ஆவியையும் உடன் கொண்டு சென்ற எனது நெஞ்சில் தன்னை இருத்தின காதலர் இன்னும் இன்று தூதனுப்பாது சும்மா இருப்பது என்ன செய்ய கருதியோ என்றவார். சிவம் கருணமிக்கு உயிர் தன்னை இதற்குரிய உபாயம் தேடாது வாழா இருத்தல் வருந்தியவார். யார் நிற்கிறது? நான் தான் நிற்கிறேன். படிக்கிறேன். மெலிவு கண்டு செவிலி கூறல். சிவம் உயிரோடு சேர்ந்ததென்று திரோதை உணர்ந்து செப்பியதாகும். தம்மை எய்தற்குரிய பரிபாகமும் சிவபுண்ணியமும் திருவருட் சேர்க்கையுமில்லாத அயலான்மாக்கள் பலர் வேடத்தால் மெய்யன்பர் போல் நடித்து உபாயங்களை மேற்கொண்டு அவை முற்றுப்பெறாமற் போதலைக் கண்ட சிவத்தலைவி பரிபாகமுற்ற உயிர் இன்னும் சுத்த கேவலத்துக்கு எய்தும் பரிபாகம் பெற்றிலதே என்று இறங்கி மெலியாற்ற நிற்ப அதனைக் கண்ட திரோதை சிவம் பண்டுபோல் இலது கலப்பான் விளைந்த கலக்கமும் மெலிவும் படைத்துள்ளது என்று அடிமுதல் முடிகாரும் உற்று நோக்கி கூறான் நிற்றல். வேயினமன்றோள் மெலிந்தொழிவாடி வெளிவெய்தாய் பாயின மேகலை பண்டையல் அல்லல் பவளைச் செவ்வியாயின ஈசன் அமரர்க்கு அமரன் சிற்றம்பலத்தான்
செய்யினதாட்சியிற்பட்டனளாம் இத்திருந்திலையே. ஒளிப்படை முள்ளில்லா மூங்கில் கிணமான மெல்லிய தோல் மெலிந்து ஒளிவாடி விழி வேறுபட்டு பரந்த வெகுளையுடைய இவள் பண்டைத்தன்மையில் இல்லல். ஆதலால் இத்திருந்திலை செம்பவள திருமேனிப்படுத்த ஈசனும் கொஞ்சம் மேலெடுங்க கவலா. ஈசனும் தேவனுமான சிற்றம்பலத்தானுடைய மகனான முருகன் ஆட்சி செய்யும் இடத்தை எதிர்பட்டால் போலும் என்றவாறு சேயின் ஆட்சிக்குரிய இடத்தை எதிர்பட்டமையால் விழி வேறுபடுதல் ஒளிகுன்றல் முதலின வேறுபாடுகளை உற்றாளன கூறி என்று கூறி இறங்கியவாறு சிவம் எங்குமாய் எல்லாமாய் எல்லையில்லா ஆற்றலதாய் விளங்கும் நிலையிலிருந்து இறங்கி உயிர்களை ஆட்கொள்ள அருள் உருத்தாங்கி அவரவர் நிலைக்கு ஏற்ப இறங்கி வருகின்ற நிலையில், அதாவது உயிரோடு ஒன்றியிருக்கும் காலத்து கோடி சூரிய பிரகாசமான தன்னுடைய கொன்று உயிரின் காணும் வன்மைக்கேற்ப குறைதலும் விழி ஒன்றையும் பற்றாது வேற்று குறிப்பாதலும் முதலான கருணையான் விளைந்த மாற்றங்களை ஏற்றன. ஆதலால் சிவம் செய்யினதாட்சி இடப்பட்டது போலும் என்று திரோதாய் கூறியதாம். இப்பாட பேரின்பக் குழு பழைய பதிப்பங்களில் திரோதை சிவத்திற் சேர்ந்தென திரும்புதல் என்றுள்ளது. இக்குழு இப்பாடக்கருத்திற்கு சிறிதும் இயைபில்லாமையும் சிவத்தின் உயிர் திறம் திரோதை கண்டுரைத்தல் என்று வியாக்கியான குழு பழைய பதிப்பின் பாடத்துக்கு துணையாக அமையும் காண்க. இத்தகைய பாடபேத சிறப்புகள் பலவற்றை தந்து சைவத்தமிழை பாதுகாத்து வரும் திருவாவடுதுறை ஆதீனத்து செந்தமிழ் நூற்களஞ்சியத்தின் சிறப்பினை உளம் கொண்டு மகிழ்க. யோகாக்கா படிக்கிறீங்களோ? இல்ல நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். படியுங்க. கட்டுவைப்பித்தல் திரோதை சிவத்தின் சேர் சின்னம் கண்டது. அங்கனம் மெலிவு உணர்ந்து வருந்திய திரோதை சிவத்தினது அணுங்கு சேர்ந்த அடையாளங்களை கட்டுவித்தையை கொண்டு கட்டி வைப்பித்து அறிந்து உரைத்தது. சுணங்குற்ற கொங்கைகள் சூதற்றில சொல் தெளிவிற்றில குணங்குற்றங்கொள்ளும் பருவ முறாள் குறுகா அசுரர் நிணங்குற்ற சிவன் சிற்றம்பல நெஞ்சுறாதவர் போல் அணங்குற்ற நோயறி விட்டுரை ஆண்டுமின் அன்னையரே. ஒளிப்பிற சுணங்கை பொருந்திய கொங்கைகள் சூதாடுகாயின் தன்மையை அடைந்தன இல்லை. சொற்கள் குதல் எமை நீங்கி விளங்கும் பெற்றில நல்லது கெட்டது அறியும் பருவம் அடையாதவர்கள் இவர்கள். இத்துணை இளையலாயிருப்பதால் அண்மையில் தன்னை வந்தடையாத திரிபுர அசுரர்களின் குணத்தை குற்றிய சூழ வேலையுடைய சிவனது சிற்றம்பலத்தை மனத்தால் நினையாதாரைப் போல இவ்வண்ணம் நோயைத் தெளிய அறிந்து சொல்லுமின் என்றவாறு கருணை மிகாத இளம்பருவத்திலே இங்கனம் மெலிதற்கு காரணம் அணங்குற்றதாதால் வேண்டும். உண்மையை ஆராய்ந்து உரைமின் என்று திரோதை வேண்டியது. இந்த சிவத்திட்ட நிறைய ஆயுதங்கள் இருந்தாலும் அவர் கையில வச்சிருந்தாலும் அவர் எதையும் பயன்படுத்தாமல் எல்லாத்தையும் அந்த சங்கற்ப மாத்திரையிலேயே செய்வார் என்று சொல்லிதான் இதை சொல்லுது சொல்லி இதுல சொல்லுது. கலக்கமுற்று நிற்றல் சிவத்துயிர் சேர்ந்த திறம் உலகறிதல் அருள் கண்டு இது வலியாமோ என்றது. கட்டுவிச்சியின் வாயிலாக சிவத்தில் உயிர் சேர்ந்து இன்பார்ந்த தன்மையை
பிராகிருத உலகம் அறிந்துவிட கூடுமே என்று திருவருள் கண்டு தன் தாயாகிய திரோதையை நோக்கி இவள் மேனியின் மெலிவை உணர இது உண்மையான உபாயமாகாதென விளக்குதல். அப்ப அந்த தோழின்ற தோழி தான் இதன்றா. தாயாகிய திரோதை என்ற செவிலித்தாய் தான் திரோதை. அப்ப செவிலித்தாயின்ற மகள் தான் இதன்றா. மாட்டியன்பு மாட்டியன்றே எம்பயிற் பொரு நாணினிமா குடிமா சூட்டியன்றே நிற்பதோடிய வாரிவள் மிப்பதோடிய வாரிவள் உள்ளமெலாம் காட்டி அன்றே நின்ற தில்லை தொல்லோனை கல்லாதவர் போல் வாட்டி அன்றோ குழலார் மொழியாதன வாய் திறந்தே இவள் பொழிப்புரை இவள் மனம் போன போக்கெல்லாம் புலப்படுத்தி அன்று தொட்டு தில்லைக்கண் எழுந்தருளியுள்ள பழமைக்கெல்லாம் பழையன ஆகிய குத்த பெருமானை குறுமுகத்தானே அறியாதாரை போல வருந்த நம்மை வாட்டி அழகிய கூந்தலை உடைய பெண்கள் அன்று உரியாத வழியையும் வெளிப்பட சொல்லி இப்போது நம்மிடமுள்ள பெரிய நாணத்தையும் கொன்றல்லவே நாம் பிறந்த பெருங்குடிக்கும் குற்றமூட்டி அன்றே இது கட்டி விச்சி நிற்பது இது என் செய்தும் என்றவாறு கட்டி வித்தி குறி சொன்னால் நம் மறை அனைத்தையும் வெளிப்படும் குடி மாசுண்ணும் நான் அழியும் என்று திருவருள் வருந்தி கூறியவார். கட்டு வித்தி கூறல். சிவம் உயிருற்று திவ்யம் தெரிந்தது. கட்டுவித்தி செவிலியாகிய திரோதையின் விருப்பப்படி கட்டு வைத்து சிவம் உயிரைச் சார்ந்து இன்பூட்டியது என்ற தெய்வ நிகழ்ச்சியை தெரிவிக்க திரோதை தெரிந்தது. குயிலி தன்றே என்னலாம் சொல்லி கூறின் சிற்றம்பலத்தான் இயலிதன்றே என்னலாகா இறைவுறச் செய்கடவும் மயிலிதன்றே கொடி வாரணங் காண்கவன் சூர்தடிந்த அயிலிதன்றே இனதன்றே நெல்லிற்றோன்றும் அவன் வடிவே. பொழிப்புரை. இது குயிலோசை அன்றே என்று வியக்கத்தகும் இனிய மொழிகளாகிய மாதேவியை ஒரு கூற்றல் உடையானும் சிற்றம்பலத்தானும் இவன் தன்மை யாது என்று கூற முடியாத இறைவனுமாகிய சுயமானுடைய சேயாகிய முருகனறிச் செல்லும் மயிலன்றே இது. இது கொடியாகிய கோழி காண்க வலிய சுருனை கொன்ற வேலன்றே இது. இவை அனைத்தும் சொல்வதேன்? பரப்பிய இந்நெல்லின் வந்து தோன்றுவது அவனுருவம் இதுவன்றே எல்லீரும் காண்மின் என்றவாறு. தன் இயல்பு தான் அறியா தன்மேனாகிய சிவனுடைய சேய் கடாவும் மயிலும் ஏந்தும் கொடியும் வேலும் தோன்றுதலின் இவளை அணங்கியது முருகன்றி வேறொன்றும் அன்று என்றால் கட்டுவித்தே. இங்கனம் கூறி குறிபார்த்து கூறல் பொய்யாம் எனின் அதாவது ஆகாது. தலைவனுடன் கூட்டத்தை தெய்வமேறி தான் உணர்ந்தாளாயினும் அதனை வெளிப்படுத்தாது உலகியல் நோக்கி இங்கனம் உரைத்தாளாயினும் தமிழர் மரபு பற்றி உண்மை உணர்வர். இதற்கு பேராசிரியர் கூறும் தடை விழிகள் தமிழர் மரபுக்கும் தெய்வ நெறிக்கும் பேர் அரண் செய்தது போதலை உணர்ந்து நயங்காண்க. இறைவன் இப்படியவன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுண்ணா தன்மையனானது ஆதலாலும் ஆரணுங்காண்டற்கரியன் ஆதலானும் தன்மை பிறரறியலாத தலைவனும் ஆதலானும் இவன் இயல் இதனன்றே எண்ணலாகா இறை என்ற. வேலனை அழைத்தல் திரோதை சிவத்தின் செயல் வெளியாக்கல். கட்டுக்கேட்ட திரோதை வேலனை அழைத்து வெறியாட்ட பணித்து சிவம் உயிரோடு கலந்ததால் விளைந்த விளைவுகளை வெளிப்படுத்துதல். திரோதை சிவன் இன்பின் செயல் வெளிப்படுத்தல் என்பது வியாக்கியானம். வேலன் புகுந்து வெறியாடுக வெண்மறியறுக்க காலன் புகுந்த வியக்களல் வைத்தளித்தில்லை நின்ற
மேலன் புகுந்தென்கண் நின்றான் இருந்தவன் காடனைய பாலன் புகுந்திப் பரிசினின் நிற்பித்த பண்பினுக்கே காலன் வலிய வந்து தன் ஆற்றல் கெட்டொழியா ஒரு களலை வைத்து அழகிய தில்லைக் கண்ணின்று மேலோனாகிய கூத்தப் பெருமான் புகுந்து எளியனாகிய என்னிடத்தில் நின்றான். அவன் இருந்த வெண்காடு அணிய இப்பிள்ளை இக்குடியிற் பிறந்து வெறியாட்டமாகிய இத்தன்மையின் நிற்பித்த பண்பிற்கு வேலன் வந்து வெறியும் ஆடுக வெள்ளாட்டு குட்டியையும் பலியாக அறுக்க என்றவாறு வெறியாடுதலின் மறியறுத்தல் ஒரு கூறாயினும் வெறியாடலேதாகாது. அதனுள்ளும் தகாதது மறியறுத்தல் என்பது தோன்ற வேறு கூறினாளா. மகனை அன்னை தான் வந்தாள் எனல் போலவும் மகளை அம்மா வா எனல் போலவும் உவகை முதலியன பற்றி இன்றுதல் இலக்கணம். அவற்றுள் இது வெளிப்படையாக உவகை போற்றொன்றினும் தங்குடி மாசுணலின் செறல் பற்றியதாக குறிப்பால் உணர்த்தப் பெற்றது. பாலன் புகுந்தி பரிசினில் நிற்பித்த பண்பினுக்கு என்பதா சிவத்தின் செயலை வெளிப்படுத்தியவாறு என்க. அது என்ன சொல்லுதண்டா தத்துவ பொருள்? சிவபெருமான் தன் அடியவர்க்கு இறப்புள்ளிட்ட தீங்குகள் அனைத்தையும் நீக்கும் பேராற்றலும் அவர்க்கு யாண்டும் வழி நீக்கும் பேரருளும் உடையவனாக கூறப்பட்டது. இந்நிலைதல் எங்கு நாம் அன்று இல்லை இன்பு என்றது. தாயார் வெறியாடுவதற்கு வேலனை அழைப்ப கேட்ப சிவத்தலைவி எங்கும் நமக்கு இன்பமில்லை என வருந்தா நிற்றல். அயர்ந்தும் வெறிமறியாவி செகுத்தும் விளர் பயலார் பெயர்ந்தும் ஒளியா விடின் என்னை பேசுவ பேர்ந்திருவர் உயர்ந்தும் பணிந்தும் உணரானதம்பலம் உன்னலரின் துயர்ந்தும் பிரிதொன்று ஒளியினென் நாதும் துறைவனுக்கே பொலிப்புரை வெறியாடியும் அறியின் உயிரை மடித்தும் பின்னும் நிறவேறுபாடு ஒழியாதாயின் அயலார் பேசுவனவென்னவாம். வெறியாட்டாகிய வேற்று நிகழ்ச்சியால் இவ்விளர்ப்பு ஒளியுமாயின் இவ்விளர்ப்பு ஒளியுமாயின் தாம் தலைவன் என்று தம்முள் மாறுபட்டு அயனும் திருமாலும் அன்னமாய் பறந்து சென்றும் ஏனமாய் தாழ்ந்து சென்றும் அறியப்படாதவனது அம்பலத்தை நினையாதாரைப் போல வருந்தி வித்துறைவனுக்கு நாம் என்னாவோம். இருவாற்றானும் உயிர் வாழ்தல் அருது என்றவர். இருவர் என்றது அயன்மால் இருவரையும் இறைவனை உணர வேண்டிய நான் என்னும் முனைப்பு அடங்கி எல்லாம் அவன் செயல் என்று அறிந்து பணிந்திருத்தலும் நம்மை அனாதியே பற்றியுள்ள மலமாய கன்மங்களை அவன் அருளால் நீரால் கழுவ சிவனடியே திந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தால் உயர்தரும் உபாயங்களாகும். அது ஏரமலத்தில் கட்டுண்ட அவர்கள் இருவரும் அன்னமாய் பறந்தும் உயர்ந்தும் பன்றியாய் தோண்டி தாழ்ந்தும் உணராராயினர் வருந்தினர் என்பதாம். இறைவன் உயர்ந்தும் பணிந்தும் உணர்ந்து முடியாதது போல எமக்கு விளர்ப்பு ஒளிரினும் அது என்ன விளர்ப்பண்டு விளங்கல ஒளியாதிடினும் துன்பமையா விளங்கிக் கொள்றதா இருக்கலாம். விளங்கிக் கொள்றதா இருக்குமோ தெரியல. இது மற்றதுல இருக்கா பாப்போம். நீங்க படியும் நான் பார்க்க துன்பமையாம் என்று இயையும் கொள்க இதுல பாப்போம் கிடக்கொண்டு படிக்கிறேன்டா படியும். இதுல கிடக்குது பொறுக்கவாறு இருக்கொண்டு அந்த நான் ஒன்று மெற்றதொண்டு அனுப்பினேன். அதுல பதவுரை இருக்கிறது தானே அதான் பாக்குறேன். அதுல சிலதுகள் விளைக்கிறபடியா அதை விட்டேன். நான் அதை தூக்கி வச்சேன். என்னென்னா நேற்று பாடல் எல்லாம் திருப்பி படித்த பாட்டுகளை படிச்சுட்டேன் இந்த வெப்சைட்ல.
அதுக்காக இதுலயும் நான் இது எடுத்து வச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றா நேற்று அநியாய நேரம் என்ன இந்த வெப்சைட்ல இன்றைக்கும் ஒரு பாடல் வந்த மாதிரி கிடந்தது. இல்லையடா இல்ல கணக்கா நாங்கள் இன்னும் 16 பாட்டு தான் 1.5 மணி நேரத்துக்கு படிச்சிருக்கிறோம்டா நம்புவீரா? அது எங்களுக்கு தெரியாமல் கணக்க போட்டுது. அவையில ஏதோ ஒரு பேச்சை திருப்பி திருப்பி அடிச்சு விட்டுட்டேன் நான். அது எனக்கு நேற்று சரியான ஒரு நேற்று 33 பாட்டு 1.5 மணி நேரத்துல நாங்க 50-60 படிக்கிறோம். நாங்கள் 18 தான் படிச்சோம். நாங்கள் தான் படியுங்க இதுல காணையில படியுங்க என்னன்னு வெறி இதுல விளக்கு தத்துவ பொருள் என்ன சொல்லுதண்டா அது இதுல சொன்ன மாதிரி தான் அயனும் திருமாலும் காணாது. சரி படி. வெறி விளக்குவிக்க நினைதல் யாமன்றி பிறவிலை என்று அன்பு இயம்பியது. இந்நிலையில் உயிரால் யாமடைந்த இந்நோய் பிறராட் சிதைக்கப்படின் நான் துறந்து நாமே வெறி விளக்குவிப்போம் என சிவம் வெறி விளக்குவிக்க நினையானிற்றல். அன்பு சிவம் யாமன்றி திருவிழாகிய நீயும் சிவமாகிய யானுமன்றி பிற இல்லை, வெறியை விளக்கும் உபாயம் வேறு இல்லையாம் என பொருள் கொள்க. சென்றார் திருத்திய செல்ல நின்றார்கள் சிதைப்பென்றால் நன்றா அழகே தன்றே இறைதில்லை தொழார் இணைந்தும் ஒன்றாமுவற்கு மொழிதல்கில்லேன் மொழியாதும் முயேன் குன்றார் துறைவற்கு குறுகேன் இன்றைக்கு வாங்கி கொண்டு வா உரைப்பணி கூர் மறையே. ஒளிப்புரை மிக வருந்தியும் என்னோடு உயிர் ஒன்றாய் பழகுகின்ற தோழியாகிய இவளுக்கும் நானினால் உரைக்க மாட்டுகிறேன். உரையாமல் இருந்தாலும் வேறொரு மொழியால் உயிர் வாழ மாட்டேன். ஆதலால் மணற்குன்றுகள் நிறைந்த துறையுடைய தலைவர்க்கு சிறந்த யான் இந்த மிக்க மறையை இவற்கு சொல்லுவேன். தலைவன் உண்டாக்கிய இந்த நோயை தீர்ப்பவர் முருகனோ பிறரோ யாரோ சிலராயினும் இது மிகவும் அழகிது என்றவாறு. வெறி என்பது திணை தெய்வ வழிபாடாதலானும் அணங்கு கொண்டார் ஆட்டமாதலானும் உயிர்கொலையை முதன்மையாக கொண்டமையானும் உயிர் இரக்கத்தையே பண்பாக கொண்ட நாம் இன்ப அன்பாகிய சிவத்தை வழிபடும் நாம் நானை துறந்து மறையை உரைத்தாவது விளக்குதல் இன்றியமையாதாம் என யாமன்றி பிறர் இல்லாமையை ஒரு மேல் எடுக்கிறீங்களா கமலா? அமையை அன்பு உணர்த்தியது. அறத்தொடு நிற்றலை உரைத்தல் சிவமே அருட்கு உயிர் செய்தி உரைத்தது. எதுவரினும் வருக சத்தியமாகச் சொல்கின்றேன் இதனை கேள் என்று சிவமே திருவருளுக்கு உயிரின் செயலை கூறா நிற்றல். யாவும் தெருக அயலவர் ஏசுக ஊர் நகுக நீயும் முனிக நிகழ்ந்தது கூறுவல் என்னுடைய கொடுமையில வாயும் மனமும் பிரியா இறைதில்லை வாழ்ந்துனர் போல் தூயன் நினைக்கு கடஞ்சூழ் தருவன் சுடற்குலையே. பொழிப்புரை வெளி விடுகின்ற குலையை உடையவாளே, எனது வாயையும் மனதையும் பிரியாத இறைவனது தில்லையை வாழ்த்துகின்றவர்களைப் போல தூயேன் நினைக்கும் கடிய சக்தியை செய்து தருவேன். அயலார் ஏசுக ஊர் நகுக தாயும் வெகுளுக நீயும் என்னை வெறுக்க நடந்ததை நான் சொல்லுவேன் கேட்பாயாக என்றவாறு. உயிரின் செய்தியை யான் உரைக்கும் போது எத்தனை ஏச்சும் பேச்சும் பிறக்கும் வெறுப்பும் மூளும் ஆயினும் நடந்தது இதுவென்று சிவத்தலைவி அறுத்தொடு நிற்றலை உரைத்தவாறு. வாயும் மனமும் பிரியா இறை என்றது மனத்தகத்தான் வாக்கினுள்ளான் என்ற அரசின் தாண்டக பகுதியை நினைவுறுத்துவது. தூயன் என்பது தன்னை ஒருமை வினை பெயர் சொல். இதுல வெறியண்டு சில இடத்துல வருவதில்ல, அதை சொல்லினும் மயக்கம் அயலவற்ற மயக்கமன்
அறத்தோடு நிற்றல் அருட்சுவமே எடுத்து எம்பது. அறந்தோடு நிற்க முற்பட்ட சிவம் உயிர்கலப்பை அப்படியே சொல்லாமல், யான் கடற்கரையில் விளையாட கரைபுரண்டு வந்த கடலோதம் என்னை அடித்து கொண்டு போக அஞ்சி தோழியோ தோழியோ என்று நின்னை விழித்தேன். அவன் அருளோடு வந்து தன் கை தந்தான். அதனை நின்கை என்று தீண்டினேன். அவன் என்னை காத்து கரைக்கண் விட்டு போயினான். இதுகாரும் அதனை நாணினால் உன்னுடம் சொன்னேன் அல்லேன் என்று அறத்தோடு நிற்றல். வண்டலுற்றே மங்கண் எம்கண் வந்தொரு தோன்றல் வரிவளையீர் உண்டலுற்றேம் என்று நின்றதோர் தோல் துடையான் புலியூர் கொண்டலுற்றேருங் கடல் வர எம்முயிர் கொண்டு தந்து கண்டலுற்றேர் நின்ற சேரி சென்றார் சென்றாரோ சென்றாரோ சென்றாரோன் என்னப்பா அது சேரி சென்றானோர் களலவனே. நோர் ஓர் என்ன சென்றானோர் என்றதுதான் வருது களலவனே. சென்றானோர் களலவனே. பொழிப்புரை விளையாடுகின்ற எங்களிடத்து ஒரு தோன்றல் வரி வளையீர் நும் சிறுமனைக்கு உண்ண கருதி வந்தோம் என்று சொல்லி நின்ற பொழுது எல்லாவற்றையும் உடமையாக கொண்ட புலியூர் எல்லையிலே கீழ்காட்டு மோத கரைமேல் வந்து ஏறும் கடல் என்மேல் வர என் உயிரை காத்து எனக்கு தந்து வீர கழலை அணிந்த ஒருவன் கண்டல் மரம் அழகு செய்யும் சேரியின் கண் சென்றான். இனி தக்கது செய்க. இது சிவமே உயிர் மாட்டு அருள் புரிந்து கலப்புண்மையை இயம்பியவாறு காண்க. அனு ஐயன் தீர கூறல். அருளே சிவத்தை வியந்தெடுத்து உரைத்தது. அருளே சிவத்தை வியந்தெடுத்து உரைத்தது. சிவம் அறத்தோடு நிற்க கேட்ட திருவருள் குடிக்கு பழிவரினும் உயிர்க்கு பழிவராமல் உண்மையை மறைத்து கூறுமது என்னோ என சிவத்தை பாதுகாத்தல் தோன்ற கூறா நிற்றல். குடிக்கலர் கூறினும் கூறா இயந்தில்லை கூத்தன்னதால் முடிக்கலராற்கு மொய் போந்துரைவற்கு முறிபுருவ வடிக்கலர் வேட்கண்ணி வந்தன சென்று நம் அறியும் படிக்கலராம் இவை என்னாம் மறைக்கும் பரிசுகளே. வளைந்த புருவத்தையுடைய மாவடிவின் வகிர் போல பரந்த வேல் போலும் கண்ணை உடையவளே, யாராலும் உரைக்க முடியாத அகன்ற பெருமை உடைய தில்லைக்கூத்தருடைய தாள்களை தன் முடிவு பூவாக்கும் மொய்த்த பூக்களுடைய துறையை உடையவனுக்கு வந்தனமாகிய பழிகளை பரவுதலால் நம் தாயும் அறிவாள். உலகத்திற்கெல்லாம் அலராகும். அதனால் நம் குடிக்கு அலர் கூறினாலும் இவற்றை மறைத்து செல்லும் தன்மைகள் என்னோ என்றவாறு ஆட்கொண்ட பிறகு ஆன்மாவிற்கு பழி வரலாகாது என்று அருள் நோக்குடன் சிவம் வியந்தவாறு. வெறி விளக்கன் அருள் புரிதொன்றுமிலை உயிர் சிவமே யாதல் கண்ட ஏது இயம்பியது. உயிர் சிவமே ஆயிற்று. அதற்குரிய ஏதுக்களே சிவத்திடம் விளங்குவனவாயின. அகுதன்றி முருகனக்கிற்று என்பன முதலான பிற ஏதுக்கள் ஒன்றும் இல்லையாம் எனக் கூறி திருவருள் வெறிவிளக்கா நிற்றல். விதியுடையாருண்கவேரி விளக்கலம் அம்பலத்து பதியுடையான் பரங்குன்றி நிற்பாய் புனல் யாமொழுக கதையுடையான் கதித்தோணிற்க வேறு கருது நின்னின் மதுவுடையா தெய்வமே இல்லை கொல்லினி வையகத்தேம். இவ்வெறியாட்டில் கள்ளுண்ணும் விதியுடையார் கள்ளுண்ணுக யாம் அதனை விலக்கேம். அது கிடக்க சிற்றம்பலத்தை விருப்பமான பதியாக உடையவனது குன்றினில் பரந்த புனலோடு யாமொழுக எம்மை எடுத்தற்காக வந்தவனது
ஒளி பொருந்திய தோள்கள் நிற்க இந்நோய் தீர்தற்கு வேறு உபாயங்கருதும் நின்னைப் போலும் அறிவுடையார் தெய்வமே இவ்வுலகத்திற்கு இப்போது இல்லை போலும். இதனால் திருவருளாகிய தோழி இவள் மெலிவிட்டு காரணம் எம்மை எடுத்தவன் தோள்களே அணங்கன்று என்று கூறியவாறு வேதி தேனுமாம் அம்பலத்து பதியுடையான் அம்பலத்தே பதியீதலையுடையான் எனலுமாம். பதில் தங்குதல் கதி செலவு மதியுடையார் குறிப்பு மொழி. சொல்லுதண்டா சேர்மான் வரைவில்லா பெரியோன் என்று இதுல சொல்லு. செவிலிக்கு தோழி அறத்தோடு நின்றது திரோதைக்கு அருளே சென்று இயம்பியது. வெறியாட்டெடுப்பித்த தாயார்களில் திரோதையாகிற செவிலி தாயாருக்கு அவள் மகளாகிய திருவருட் தோழியே சென்று யாம் திணைப்புனங்காத்த காலத்து எம்மீது வந்த யானை நின்று மீட்டார் ஒருவர் உளரென சிவம் உயிரோடு ஒன்றிய உண்மையினை உரைத்தது. மனக்கிளியாயின்று யான் மகிழ்ந்தூங்கத்தன்பார்களர்கள் எனக் களியானிற்கும் அம்பலத்தோன் இருந்தன் கைலை சினக்களியானை கடிந்தார் ஒருவர் செவ்வாய்ப் பசிய புனக்களியாங்கடியும் வரை சாரற் பொறுப்பிடத்தே. மனக்களிப்புடன் இன்று நான் மகிழ்ச்சி மிகும் வண்ணம் தன் நீண்ட திருவடிகளை எனக்கு வழங்கும் அம்பலத்தானது பெரிய குளிர்ந்த கைலைக்கண் எம் புனத்தில் வரும் சிவந்த வாயையுடைய பசிய கிளிகளை யாம் ஓட்டும் சிறு மலைகளையுடைய பெரிய மலையின்கண் ஒருவர் மீது கோபத்துடன் வரும் மதக்களிப்பையுடைய யானைய மாற்றினார். இது ஏற்பது செய்ய என்றவாறு யானை நின்று மீட்டார் என்ற குறிப்பால் சிவம் உயிரை ஆட்கொண்டு ஒன்றிய உண்மையை திரோதை அறிய திருவருள் உணர்த்தியது. இப்பத்தான் நேற்று 7:30 மணிக்கு தொடங்கி 8:30 முடிச்ச நாங்கள் 33 பாடல் தான் 18வது அதிகாரத்துல இருக்குது. ஆனா நாங்க இப்பத்தான் 28வது பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்ப 18வது அதிகாரத்துல நாங்கள் தேவையில்லாததெல்லாம் கூட படிச்சு போட்டோம். அநியாயம். சரி, நற்றாய்க்கு செவிலி அறத்தோடு நிற்றல். செவிலி அறத்தோடு நிற்றல் திரோதை பறைக்கு சென்று இயம்பியது. திருவருள் வாயிலாக உண்மை அறிந்த திரோதை பறையின்பாற் சென்று இளைய பருவத்தையே இல்வாழ்க்கை ஏற்றுக்கொண்ட இவளை என்ன சொல்லி புகழுவோம் என்று உரையாற்றல். இளையாளிவளை என் சொல்லி பரவுவதும் முளையா அளவின் முதுக்குறைந்தால் முடி சாய்ந்து இமையோர் வளையா வலுத்தா வருதிரு சிற்றம்பலத்து மன்னன் திளையா வருமருவி கையிலை பயல் செல்வியே. தேவர்கள் தலையை சாய்த்து வணங்கியும் வாழ்த்தியும் வரும் சிற்றம்பலத்தின்கண் உள்ளவளாகிய மன்னனது திளைத்து வரும் அருவிகள் இடைவிடாது ஒழுகுகின்ற கைலை பயிலும் திருவாட்டியை இளைய பருவத்தாளாகிய இவளை என்ன சொல்லி போலவோ. முன்னலும் இருபற்களும் முளைப்பதற்கு முன்னே அறிவு முதிர்ந்தாள் என்றவாறு. அறிவு முதிர்ந்தலாவது சார தக்காரை சார்த்தி நுகர்ச்சி பொருளாதல். திரோதை செவிலி பெரை நற்றாய் வடிவா போட்டு கூடாது. திரோதை எல்லாம் கிளியரா இருக்கு. அதுல விளக்கம் என்ன நடக்குதுன்றது. தேர்வு வரவு கூறல் அருள் உயிர் வரவை சிவத்திற்கு இயம்பியது. என்னடா பல்லு பிழைக்க முதல் தீட்டு தந்தா சொல்லுவேன் நாங்கள் ஒரு வசனம். அருள் உயிர் வரையை சிவத்திற்கு இயம்பியது. திரோதை பெறைக்கு உண்மையுரைக்குங்கால் தேரொலி கேட்க திருவருள் உள்ளமு வந்து ஓடிச் சென்று சிவத்திற்கு உயிரின் வகை தெரிவியா நிற்ற. கல்லினம் ஆர்த்துண்ணும் வன்கொன்றை ஒன்றில்லை கடல்வாய்
புள்ளின மார்ப பொருதிரையார்ப்ப புலவர்கடம் வெள்ளினம் மார்ப மதுகரம் மார்ப வலம்புரியின் வெள்ளினம் ஆர்ப்ப வரும் பெரும் தேரென்று மெல்லியலே. மெல்லியலின் கல்லை வண்டினங்கள் ஒளி துண்ணும் வளவிய கொன்றை மாலையை உடையவனது தில்லையை அணிந்த கரிய கடலிடத்து பறவைகள் ஒலிக்க, கரையை வந்து மோதும் அலைகள் ஒலிக்க, புலவர்களின் வள்ளிய இனம் மங்கள ஒலியால் ஆர்ப்ப, வண்டுகள் ஆர்ப்ப, வலம்புரிச் சங்கம் ஒலிக்க, இன்று நமது காதலரின் பெரிய தேர் வரா நின்றது என்றவாறு இதுகாரும் மணியொலியையும் அவித்து வந்த தேர் இன்று வரை செய்த முழக்குடன் வரா நின்றது என திருவருள் மகிழ்ந்து கூறியவாறு. சிவருமான இதுல சுருக்கமா கிடக்கு. வண்டுகள் தேனை உண்ணும் கொன்றையை குறித்த முகத்தால் சிவபெருமான் எல்லா உயிர்களையும் பிறந்தறுதல் கூறப்பட்டது என்று கிடக்கு. அடுத்தது மனமுரசு கேட்டு மகிழ்ந்துரைத்தல். சிவமனம் உயிர் பெறல் அருள் கண்டு மகிழ்ந்தது. சிவமனம் ஜீவனுக்குள்ளே பூக்க இருப்பதை திருவருள் கண்டும் அதற்குரிய மனமுரசு இல்லில் முழங்குவதை கேட்டும் மகிழ்ந்துரையா நிற்றல். பூரணவட்குடம் வைக்க மணிமுத்தம் பொன்பொதித்த தோரணன் இடுகதூரிய ஆர்க்கதொன் மாலையற்கும் காரண நேரணி கண்ணுதலோன் கடத்தில்லை என்ன வாரணவும் முலைமன்றல் என்றோங்கும் மணமுரசே. பொழிப்புரை பழையர்களாகிய பிரமன் மால் இருவர்களுக்கு மூலகாரணனும் அழகிய நெற்றிக்கண்ணை உடையவனும் ஆகிய குத்தப்பிரானது கடல் சூழ்ந்த தில்லியை ஒத்தவராட் கட்டப்படும் அளவை சென்று கலந்த முலைகளை உடையாளது மணமுரசு ஒலிக்கும். அதனால் நிறகுடம் வைக்க மணியும் முத்தும் பொன்னில் அழுத்திய வாய்த்தோரணங்கள் எங்கும் ஓங்குக, வாச்சியங்கள் ஒளிப்பெனவாக என்றவாறு. மாலயற்கும் காரணன் மாலயன் தோன்றுவதற்கும் தத்தம் தொழிலில் நின்றதற்கும் காரணமாக இருப்பவன் என்பதாம் நம்மை நோக்க நம் அனைவரையும் படைத்து காக்கும் அவர்கள் பழையாராதலின் தொல்மாலயன் என பெற்றது. இப்படி ஒரு பாட்டு இருக்கலே, பூரண பொற்குடம் வைக்க கனா கண்டேன் தோழி, அது என்னத்துல வருது? அது திருப்பாவை பூரண பொற்குடம் வைக்க கனா, அது ஞாபகமா இருந்து இந்த வசனங்களா இதுல வருது. 4000 திவ்ய பிரபந்தத்துல வருது. ஐயுற்ற கலங்கள் இன்னும் உயிர்க்கு இடையூறு உண்டோ என்றது. மணமுரசு கேட்டு திருவருள் மகிழ்ந்து மனையை அலங்கரியா நிற்ப, சிவம் கேட்கும் இம்முரசொலி எம்மால் ஆட்கொள்ள பெற்ற உயிர்க்கோ அன்றி வேறவர்க்கோ என்றும் ஐயுற்று கலங்கி கூறானிட்டல். அடக்களியாவர்க்கும் அன்பற்களிப்பவன் நுண்ப இன்பம் படக்களியா வண்டரை பொழித்தில்லை பரமன் வெற்பின் கடற்களியானை கடிந்தவர்க்கோ அன்றி நின்றவர்க்கோ விடற்கரியா நம் விழு நகர் ஆர்க்கும் வியன்முரசே. பொழிப்புரை. மிக்க மகிழ்ச்சியை விளைக்கும் நமது சிறந்த இல்லின் கண் முழங்குகின்ற இப்பெரிய முரசும் பிறவியான் வரும் துன்ப இன்பங்கள் தொலைய இயல்பான பேரின்பத்தை அன்பராயினர் யாவராயினும் அவர்களுக்கு வழங்குதல். வண்டுகள் கழித்து ஒலிக்கும் பொழிலுடைய தில்லை நார்ந்த வெற்பிலே மத யானை நம்மீது வராமல் மாற்றினவர்க்கோ அன்றி இயைவு ஒன்றும் இல்லாதவர்க்கோ அறியேன் என்றவாறு. மிக்க விருப்பு ஐயத்தை விளைக்கும் என்பது பழமொழி. மிக்க விருப்பு ஐயத்தை விளைக்கும் என்பது பழமொழி. ஆதலின் திருவருள் உண்மை உணர்ந்து மகிழவும் மனையை புனியவும் சிவம் அவ்வுயிர் தானோ அன்றி வேறோ என ஐயுற்று கலங்குதல் காண்க. அடு அலல்களி அடுதல் செய்யா பேரின்பம். அடக்களி என்பது பாடமாயின யான் என்னும் அகங்காரம் அழிய பேரின்பம் தருவோன் என்கிறார். இது 32. இந்த பாடலோட இந்த 18வது அதிகாரம் முடியுது. மற்றது அதிகாரத்துல கொஞ்சம் 2-3 பாட்டு தானே, 1-ல 9, 1-ல 2, 1-ல 1. அப்ப 15 பாட்டு இன்னும் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்கும் 2 படிக்க. என்ன டைம்?
படிக்கலாம். கொஞ்சம் இதோட இந்த அதிகாரம் முடியுது. சரியா. தனா படியுங்கோ. நிதி வரவு கூறா நிற்றல் உடல் பொருள் உயிர் இன்பு உவந்தது என்றது. உயிர் இன்புருவாய சிவத்தை எய்தற்காக உடல் பொருள் இவற்றை கொண்டு வந்து நம் கடைவாயில் தங்கியது என்று திருவருள் உவந்துரைத்தது. என் கடை கண்ணினும் யான் பெற ஏத்தா வகை இறங்கியே தன்கடை கண் வைத்த தண்டில்லை சங்கரந்தாள் கையிலை கொன்கடை கண்டரும் யானை கடிந்தார் கொணர்ந்திறந்தார் முன்கடை கண்ணியது காண் வந்து தோன்றும் முழு நிதியே. கடையேனாகிய என்னிடத்து யான் பிற தெய்வம் தொழா வகைத்தனது கடைக்கண்ணருள் அருளை வைத்த குளிர்ந்த தில்லைக்கண் உளனாகிய சங்கரன் எழுந்தருளியுள்ள கைலையிடத்து தனக்கொரு பயனும் கருதாதே. நமக்கு இறுதியை பயக்கும் மத யானையை அன்று ஓட்டியவர் நம் கடைவாயில் குறைவில்லாத செல்வத்தை கொணர்ந்து விட்டார். இதனை நீ காண்பாயாக என்றவாறு ஐயுட்டு கலங்கிய தலைவியின் ஐயம் நீங்க திருவருள் யானையை வென்று நம்மை காத்தவரே நமர் வேண்டிய அளவை விடம் பெரு நிதியை கொணர்ந்து நம் கடைவாயில் குவித்தார். சென்று காண்பாயாக என்று உணர்த்தியவாறு இயற்கை புணர்ச்சி காலத்தில் உயிரையும் வழிநட்புணர்ச்சி கண் உடலையும் நம்மிடம் காணிக்கையாக கொடுத்த உயிர் இன்று பெரும் பொருளை தந்து அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று கூறி நிற்கின்றது என்பதா. திருச்சிற்றம்பலம் 18வது அதிகாரம் முடிஞ்சு நாங்கள் 19வது அதிகாரத்துக்கு போறோம். இந்த 18வது அதிகாரம் களவு என்ற அந்த என்ன திருக்கோவையாறுல 2 இருக்குது, களவும் கற்பும். இப்ப களவு 1லிருந்து 18 அதிகாரம் வரையும் நாங்க 18 தலையங்களுக்குள்ள படிச்சுட்டோம். அது முடிஞ்சு இப்ப 19 இறங்குது. இப்ப இங்க அந்த களவு துருக்கி சொல்றாரு எப்படி என்று சொன்னா, அந்த களவு என்றதே இயற்கை புணர்ச்சி என்றா ஒரு தலைவனும் தலைவியும் தற்செயலா சந்திக்கல அவைகளுக்கு காட்சி ஐயம் தெளிதல் என்று சொல்லி வந்து அவை ஒரு ஆள் புரிஞ்சு அவ 45 நாள் தானம் அதை சந்திக்கலாம். அதுக்கு பிறகு அவ ஒரு கற்பு, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போக வேணும். அப்ப அதைத்தான் சொல்லி இருக்குன்னு சொன்னவன். அப்ப இதுல தத்துவ பொருள் ஒன்று சுருக்கி சொல்லி இருக்கு இயற்கை புணர்ச்சி. அதாவது இந்த களவு என்றதே இயற்கை புணர்ச்சி. அப்ப இயற்கை புணர்ச்சி காலத்தில் உயிரையும் வழிநாட்புணர்ச்சியின் கண் உடலையும் நம்முடன் காணிக்கையாக கொடுத்த உயிர் இன்று பெரும் பொருளை தந்து அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று கூறி நிற்கிறது என்பதாம் பிற சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாது என்று சொல்லித்தான் இது சொல்லுது இந்த களவு என்ற இத. இப்ப நாங்க கற்பு என்ற தலையங்கத்துக்குள்ள 19வது அதிகாரம் திருக்கோவையாற்று 2வது பதிக்குள்ள போறோம். நான் என்ன படிக்க வேணும்? 19 மனச்சிறப்பு உரைத்தல். இதுதான் இப்ப அவ இனி கற்பு வேண்டா அங்க கல்யாணம் ஒருத்தர் உலகாலமும் களவா சந்திச்சு இப்ப இனி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு அவ கல்யாணம் செய்வா. இதை நாங்கள் மாறி கடவுளோட பார்க்க வேணும். மனச்சிறப்புரைத்தல் வருமோர் என்பதும் உயிர் சிவமணம் பெற்று உண்மை இன்பாகி பறை கடந்து இன்பம் பண்பால் நிற்ற. விளங்குது என்ன? உயிர் வந்து இப்ப சிவ மனம் பெற்று உண்மையாகி இந்த பெற இது கடந்து இன்பமாய் சுத்த கேவலத்து சிவமும் உயிரும் கலந்த கலப்பாய வரவு நிகழ்ந்த பின் சுத்த கேவலத்தில் சிவமும் உயிரும் கலந்த கலப்பாய வரவு நிகழ்ந்த பின் இங்கடம் இருந்தது என அதன் சிறப்பு கூறுதல். உயிர் சிவமணம் பெற்று உண்மையாதல் என்பது வியாக்கியானம். இது 9 கிளவிகளை உடையது. இந்த அதிகாரத்துல 9 பாட்டு தான் வருது. மனமுரசு கூறல். உயிர் மனம்
உயிர் சிவமணன் சிவத்துக்கு அருளே உரைத்தது. மலங்கரியப்படாது தேய்ந்து வலி குன்றி சக்தி நிவாதமும் பெற்ற உயிர் சிவமண கூடற்கு முன்னறிவிப்பாய நாதோசை அனுபவம் பெற்றது என்று திருவருள் சிவத்துக்கு அறிவியானிற்றல். பிரசந்திகளும் வரைபுரை யானையின் பீடளித்தார் முரசந்திகளும் முருகியம் நீங்கும் எவர்க்கு முன்னாம் அரசம் பலத்து நின்றாடும் பிரானருள் பெற்ற வரிற் புரை சந்த மேகலையாய் துயர் தீர புகுந்து நின்றே பொழிப்புரை நிறமுள்ள மேகலையை அணிந்தவளே யாவர்க்கும் முன்னோனாக விளங்கும் அரசனும் தில்லையம்பலத்தில் நின்று திருநடனம் புரியும் தலைவனும் ஆகிய பெருமானது அருள் பெற்றாரைப் போல நம் துன்ப மகள தேனொழுகும் மலையிடத்து யானையினது வலிமையை நம் பொருட்டு அளித்தவரது மனமுரசம் திகழ்கின்றது. அதுவுமே அன்றி வெறியாடல் காரணமாக, வெறியாடல்னா அங்க மயக்கம், வெறியாடல் காரணமாக முழங்கும் இசைக்கரிகளை நீங்கா நின்றன, இனி குறையொன்றும் இல்லை என்றவார். மனமுரசு கேட்கின்றது, நம் தலைவர் வந்து விட்டார் என தோழி நல்ல வடிவா விளங்குத. இறைவனுக்கு தான் நன்றி, எங்களுக்கு அதை உணர்த்தி எங்களுக்கு விளங்கி எங்களுக்கு இந்த ஒரு அந்த விளங்குறத சந்தோஷமா இருக்குது. மகிழ்ந்துரைத்தல் அருளே சிவன் அநாதிக்கு கருணை வியந்தது, அநாதி கருணை வியந்தது. மனமுரசொலியாகிய நாதரிசனம் செய்த திருவருள் சிலம்பன் தந்த காணிக்கைகளை விடாமல் வைத்து அதுவே பற்றுக்கூடாக ஆற்றியிருந்தால் சிவத்தலைவி என சிவத்தின் அநாதியே உள்ள கருணையை வியந்தது. இருந்துதி என் வயிற் கொண்டவன் யான் எனப்பொழுது முன்னும் மருந்து திசை முகன் மாட்கரியோன் தெல்லை வாழ்த்தினர் போல் இருந்து திவண்டனவாள் எரி முன்வலம் செய்திடப்பால் அருந்துதி காணும் அளவும் சிலம்பன அருந்தலையே. அன்பர்கள் செய்யும் பெரிய துதிகளை என்னிடம் உண்டாக்கி கொண்டவனும் யான் எப்பொழுதும் நினையும் வண்ணம் சுவைத்தாய மருந்தாக உள்ளவனும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் அரியோனும் ஆகிய அம்பலமான பெருமானது தில்லையை வாழ்த்தினர் போல சிலம்பன் தந்த அரிய தலைகள் இப்போது தீயை வலம் வந்து வசுட்ட முனிக்கு இடப்பாலுள்ள அருந்ததி மீனை காணும் அளவும் வாடாமல் இருந்து விளங்கின என்றவாறு. இதன் கருத்து தலையை ஆதாரமாக கொண்டு வரையும் அளவும் ஆற்றி இருந்தால் தலைவி என திருவருளாகிய தோழி மகிழ்ந்திருத்தவாறு. இருந்துதி மனங்கனிவிக்கும் பெரிய தோத்திரங்கள் இருந்துதி என்பயிற் கொண்டவன் என்பது எனதுரை தனதுரையாக என்னோடு கலந்து நின்று வாய் தந்து வாழ்த்தி கொண்டவன் என்பதாம். முன்னும் மருந்து நினைந்து நினைந்து மகளும் அமுதமும் போல்வான். வழிபாடு கூற அருள் திரோதைக்குயிர் அத்துவிதம் செப்பல். மனம் முடித்த பின்னர் மணமனையில் இருவர் வாழ்வும் கண்டுகளிக்க வந்த திரோதைக்கு திருவர உடம்பும் உயிரும் போல ஒருவரையொருவர் இன்றியமையாமையால் சிவத்தின் திருவுள குறிப்பை உயிர் கடவாது கமலங்கலந்த தேனும் சந்தன மரமும் போல கூடி கற்பின் வழியே நின்ற உயிர் சிவத்தின் குறிப்பில் ஒழுகா நின்றது என்று கூற நிற்றல். சீரியலாவியும் யாக்கையும் சிறந்தமையால் காரியல் வாட்கண்ணி எண்ணகலார் கமலங்கலந்த வேரியும் சந்தம் கற்பின் நிற்பரன்னே காரியல் கண்டவர் வண்டில்லை வணங்குமங்காவலரே. அந்நாய் கரிய கண்டத்தை உடையவரது தில்லையை வணங்கும் காவலராகிய உயிர்த்தலைவர் சீர்மையோடியலும் உடலும்
உயிரும் போல நம்முட் சிறந்தமையால் கரிய நிறமாகிய இயல்பினையுடைய ஒளி பொருந்திய கண்களை உடையாளாகிய நும் மகளது கருத்தை கடவார் தாமரை சேனும் சந்தன மரமும் சுவையும் மணமும் அவற்றை தாங்கிய பொருளுமாய் தம்மொழியைந்து தம் இடப்பெருமையை விளக்கினாற் போல இவர்களும் தம்முட்கூடி இவளது வழிபாட்டின் கண்ணே நிற்பர். தாமரைத்தேன் முதலான பிறந்த இடத்திற்கேற்ற மனத்தையும் பொருளுக்கேற்ற சுவையையும் பொருந்தி குலப்பெருமையையும் குணமும் தோன்ற நின்றது போல இருவரும் தாம் பிறந்த குடிப்பெருமையையும் குணநலம் தோன்ற வாழ்த்துகின்றனர் என்பதாம். அது என்ன சொல்லுதண்டா, உண்டாயிற்று. இப்ப தலைவனும் தலைவியும் சேர்ந்து திருமண காண வந்த அவைக்கு திருமணம் செய்யறத காண செவிலித்தாயார் திருதான சக்தி மலர் அணிந்த கூந்தலுடைய தோழி தலைவன் தலைவியினது அப்ப தோழி இப்ப திருவருள் செவிலி திருவதான சக்தி பார்க்க வந்திருக்கிறா, பார்க்க வேற எட்டி பாக்குறா, பார்க்க மலரணிந்த கூந்தலுடைய தோழி திருவருள் சக்தி தலைவன் தலைவியது வழிபாட்டின் கண் பொருந்தி நிற்றலை கூறல். அவர் ரெண்டு பேரும் வழிபாட்டுன்றத அவ சொல்றா, திருவருள் திருவதான சக்திக்கு சொல்றா. நான் ஒன்று அனுப்பினான், அதுல கிடக்குது வடிவ, நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். வாழ்க்கை நலங்கூறல் திரோதை வரைக்கு உயிர் சேர் இன்புரைத்தது மணமனையில் சிவம் உயிர் அவை தம்முள ஒன்றி வாழும் இன்ப வாழ்வை கண்ட திரோதை விளங்குவதோ பார்த்தீங்களா, அங்க சொன்னது இங்க சொல்லுது. இப்ப தன்மனை சென்று பறைக்கு உன்னை போல் அவ்விருவரும் இன்ப அன்பால் வாழ்கின்றனர் என கூறானிட்டேன். தொண்டினம்மாவும் சுடற்கள வேலன் தில்லை தொன்னகரில் கண்டினமேவுமில் நீயவள் நின்கொழு நஞ்செழுமன் தண்டினமேவு திண்டோளவன் ஜானவள் தற்பணிவோள் வண்டினமேவும் குழலால் அயன் மன்னும் இவ்வயலே பொழிப்புரை தொண்டர் கூட்டத்து விரும்பி எழுந்தருளும் ஒளிவிடுகின்ற கடலையுடையானது தில்லையாகிய பழைய நகரில் யான் கண்ட இல்லன் நம் இல்லத்தோடு ஒக்கும் நின்மகள் நின்னோடு ஒப்பல் தண்டு கூட்டங்களை ஒக்கும் பலவிய மெல்லிய தென்னிய தோள்களை உடையான் நின் கொழுனனோடொக்கும் அவளை பணிந்து குற்றவேள் செய்வாளாகிய என் மகள் என்னோடு ஒப்பல் வண்டு கூட்டங்கள் மொய்க்கும் கூந்தலை உடையாளது சுற்றுப்புறம் இச்சூழலை ஒக்கும் வேறு சொல்ல வேண்டுவது யார் என்றவாறு அனைத்தானின் நின்மகள் நின்னை ஒப்பாளாய் அனநியமாய் ஆன்மாவுடன் கலந்து நின்றாள் என்பதாம். தண்டு மூங்கில் தலைவன் தோல் தலைவிக்கு ஊறினமை பயத்தலின் தண்டினமேவும் தோல் என்றாள். காதல் கட்டுரைத்தல் திரோதை பறைக்கு உயிர் செய் பணி உரைத்தது. அவர்கள் வாழ்வின் சிறப்பு ஒருபுறம் இருக்க உயிர் சிவத்தின் மேல் வைத்த கட்டுக்கடங்காத காதலால் நெற்றியில் பொட்டெழுதினும் குறையாம் என்று பொட்டும் எழுதாமல் காத்து வருகின்றது என திரோதை பறைக்கு உயிரின் தொண்டு நலம் சொன்னது. பொட்டணி அணுதல் போயிரம் பொய் போல் இடை என பூன் இட்டணியான் ரவி சென்மலரன்றி மிதிப்பொடான் மட்டணி வார்குழல் வையான் மலர்வண்டுறுதலஞ்சி கட்டணி வாசடை ஒன்றில்லை போரி காதலனே. மகுடமாக கட்டப்பட்ட அழகிய நீண்ட சடையை உடையானது தில்லையை ஒப்பாளின் காதலன் பொய் போலும் இடை ஒடியும் என்று அணிகலன்களை அணிவியான் அடிநோவுமென்று மலர்த்தவிசில் மிதிக்க நேரனும் காம்புகள் அலைந்த அனிச்சமிழலை மீதன்றி மிதிக்க விடான்
வண்டுகள் மொய்த்தற்கு அஞ்சி கூந்தற்கண் தேனோடு கூடிய புதிய பொருட்களை சூட்டான். அஞ்சி வண்டு மொய்க்க வண்டு என்றவாறு இவை சிவத்தின் அருமையினை அறிந்த ஆன்மாவின் கொஞ்சம் கீழே எடுத்துட்டேனே, சாரி. இவை சிவத்தின் அருமையினை அறிந்த ஆன்மாவின் செயல்களாம் என திரோதை பெறைக்கு உரைத்தது. அது என்ன சொல்லினோம்டா, சிவபெருமானின் தவக்கோல சிறப்பை சொல்லினோம். கற்பறிவித்தல். திரோதை பெறைக்கு இன்பமாக அறத்திறம் உவமைத்திறத்தால் உவந்து உரைத்தது. இங்கனம் உயிரின் பேரன்பை உரைத்த திரோதை அகிருக்க சிவம் உயிரை அன்றி வேறொரு பொருளுளதாக கருதாது, அதனால் உயிரும் பிரிந்து சிவத்தோடு புரிய எங்கேகினும் மீள வந்து சிவத்தின் இல்லில் அதன் பக்கத்தில் உறைவதன்றி வேறு எங்கும் தங்கி அறியாது, இங்கேயே சிவம் உயிர் இரண்டிடன் இயல்பு என பெறைக்கு உவமவாயாக விளக்கி உரைத்தது. தெய்வ பணிகளோன்றி தில்லை சிற்றம்பலமனையாள் தெய்வ பணித்தறியாள் என்றும் நின்று திரை வழங்கா, தெய்வ பணிய சென்றாலும் வந்தன்றி சேர்ந்தறியான் பவ்வம் பணிமணி என்னார் பரிசின்ன பான்மைகளே. பிறரால் வழிபடப் பெறும் தெய்வங்கள் தாம் உய்ய வணங்கும் களலோனது தில்லை சிற்றம்பலத்தை ஒத்த தலைவி என்றும், பிற தெய்வங்களை தொழுதறியாள் முன்னின்று வணங்கி கப்பங்கட்டாத பகை காலில் விழுந்து வணங்கும் வண்ணம் அதனை வெல்லச் சென்றாலும் அம்மன்னவன் அவள் இல்லத்தில் இல்லது பிற இடங்களில் தங்கி அறியான். கடலின்ற முத்தினைப் போல்வார் இயல்பு இத்தன்மையான என்றவாறு தலைவி தெய்வம் தொழுதொழுவாளாக இருந்தாள் என்றதாம். கடல் தந்த முத்து இத்தானும் ஒளியானும் தன்மையாயினும் உயர்ந்தே விளங்கி நற்சார்பையும் பெறுதல் போல, இவரும் குலத்தானும் தலத்தானும் நலந்தானும் சிறந்து உயர்ந்தனர் என்பதாம். இதுல இந்த பௌவம் என்றது கடல், மணி என்றது முத்து. அப்ப கடல் முத்து என்றுதான் இதுல சொல்லினோம். கடலில் பிறந்த முத்து அது எப்பவும் உயர்ந்த குடியாத்தான் இருக்கும் என்றதை தான் அதுல கருதி இருக்குது. தத்துவ பொருள் சொல்லி நம்ம எப்படி என்றா, தொழப்படும் தேவர் தொழப்படுவானை, அதாவது அப்பர் எல்லா தெய்வங்களுக்கும் சிவனையே தொழுது அருள் பெறுகின்றன என்று சிவபெருமான முதல் தன்மையை கூறப்பட்டது. அப்ப எல்லா தெய்வங்களும் சிவனைத்தான் சொல்லுகின்றன. கற்பு பயப்புரைத்தல் போதம் இன்பு உயிர்க்கென பெறைக்கு உரைத்தது. அவனை ஒழிய வணங்காமையால் அவன் ஊருங்களிலும் வழக்கமா உறங்கும் பந்தியிடத்தன்றி புறந்தங்கி அறியாது ஆதலால் அவள் கற்பு வடமீனை வெல்லும் தன்மையது என சிவபோதமே உயிர்க்குரியதான தன்மையை திரோதை பெறைக்கு அறிவித்ததாம். இதன்பின் வசமாம் அன்பு உயிரன்பு முன்பாம் பெறைக்கு முன்னருள் உரைத்தது என்பது வியாக்கியானம். சிற்பந்திகள் தருதின்மதித்தில்லை சிற்றம்பலத்து பொற்பந்தி என்ன சடையவன் பூவனம் என்ன பொன்னின் கற்பந்திவாய் வடமீனும் கடக்கும் படிகடிந்தும் இற்பந்தி வாயன்றி வைகள் செல்லாதவன் ஈர்களிரே
பொழிப்புரை சிற்பத் தொழில் சிறந்து விளங்கும் திண்ணிய மதில் சூழ்ந்த தில்லையின் சிற்றம்பலத்தில் உள்ளவராய பொற்றகட்டை நிரல்பட பரப்பினாற் போன்ற விரித்த செஞ்சடையுடைய பெருமானது பூவன நகரையொக்கும் பொன்னையினையாளின் கற்பு அந்திக் காலத்தில் தோன்றும் அருந்ததி மீனையும் கற்பால் வெல்லும். அதனால் அவனது மதத்தால் ஈரிய களிறு நிலத்தை கடந்து நெடுந்தூரம் செல்லினும் என்னது தன்னில்லுங்கன்னா அந்த எங்க போனாலும் தன் வீட்டை நினைச்சு கொண்டு அதான் அது என்ன சொல்ற தன்னில் இல்லின் கண்ணா தன் இல்லின் கண் தன் இல்ல ஓகே தன் இல்லின் கண் பந்தியிடத்தல்லது தாங்காதென்றவார். கற்புடைய மகளிர்களால் அந்தி காலத்து தொழப்படுதலான் அருந்ததியை அந்திவாய் மீன் என்றாள். இதனால் சிவபோதமே உயிர்கண் மிக்கு தோன்றுவதால் இருவரும் தம்முள் வேறின்றி ஒத்தாரென பெறை வந்தவாறு காண்க. இங்கு போதம் உயிர்க்கு என இயைத்து பொருள் கொள்க. யார் இருக்கிற குஞ்சராவா? ஓ குஞ்சரா படியுங்கோ. குஞ்சரா அன்மியூட். நீங்க படிச்சு கொண்டு வாங்கோ. நான் இன்னொரு கொஞ்ச நேரத்தால போயிடுவேன். அதுக்காகத்தான் நிக்கிறேன். என்னடா நான் ஒரு கொஞ்சம் கருத்து அப்படின்னா சொல்லி விடுவேன். சொல்லுங்க. ஓகே சரி, நீங்க படியுங்க. ஓகே எந்த பாட்டு போகுது? இப்ப நான் இப்பதான் வந்தேன். இந்த பாட்டு இப்ப 19வது அதிகாரத்துல 8வது பாட்டு படிக்க. 19ல 9 பாட்டு தான். சரி தனியா இப்ப 8வது பாட்டு படிக்க போறோம். 19வது அதிகாரம். நாங்க கற்புக்கு தொடங்கிட்டோம். கற்பு இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். 19வது. சரி சரியா படிங்க. களவு முடிஞ்சு மறுவுதலுரைத்தல். நீங்க படியுங்க சொல்லுவத. உயிர் இன்பு ஒன்றாய் மறுவுதல் உரைத்தது. திரோதி ஆகிய செவிலி உயிரும் இன்புருவச் சிவமும் தம்முள் வேறின்றி ஒன்றாய் நிலவுதலை கூறானிற்றல். மன்னவன் தம்முனை மேற்செல்லுமாயினும் மால் அரியேனே ரன்னவன் தேர்புறத்தல் கல் செல்லாது வர குணனாம் தென்னவனேத்து சிற்றம் பலத்தான் மற்ற தேவர்க்கெல்லாம் முன்னவன் மூவலன் நாளும் மற்றோர் தெய்வம் முன்னலே. பொழிப்புரை மன்னவன் பகை முனைக்கண் செல்வானாயினும் பெரிய ஆண் சிங்கத்தை ஒப்பான் தேர் தன்னிலையில் இல்லது புறத்து தங்குதல் அறியாது வரகுணபாண்டியன் வணங்கும் சிற்றம்பலத்தில் எழுந்தளிப்பவனும் ஏனைய தேவர்கள் அனைவருக்கும் முதல்வனும் ஆகிய தில்லை குத்த பெருமானது மேலிடங்கு கமலா. மூவலூரை ஒப்பால் வேறொரு தெய்வத்தை தெய்வமாக கருதால் என்றவாறு உயிரும் இன்பும் பிரிப்பன்றி ஒன்று சிவானந்தமாய் விளங்குதலை சொல்லி தெரிவித்தல் காண்க. செவிலி தெரிவித்தல். அது என்ன இதுல சொல்லுதண்டா? சிவபெருமான் அன்பர்க்கு இன்பப் பொருளாயும் அன்பர்க்கு அடியவர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் முன்னோனாய் நிற்றல் கூறப்பட்டதாம். இதுல குஞ்சரா என்ன சொல்றீங்க? சொல்லுங்க குஞ்சரா. மருவு உதலுரைத்தல் பிசி போல. நாங்கள் அடுத்தது போவோம். கலவியின் பங்கூறல் படியுங்கோதானா. கலவியின் பங்கூறல். கலவியின் இன்பம் வந்து வருமோ? கலவி இன்பங்கூறல். ஒன்றொற்று இரண்டுற்று ஒன்றும் முளவாது ஒளியாதனதனை திருவருள் உரைத்தது. ஆன்மாவும் சிவமும் நுகர்வானும் நுகர்வு பொருள்மாம் பொருட்டன்மையால் ஒன்றன்று கலப்பான் இரண்டற்று நுகர்ச்சியாகிய பேரின்பத்து வற்றாமலும் முற்றாமலும் ஆன்ம போதமும் கண்ணொளியும் போல தம்முள் அத்திவிதமாய் விளங்குவதையும் திருவருள் பரைக்கு கூறாமன் விட்டல். உயிர் சிவம் மருவி ஒன்றிரண்டொழிய
சீர் இன்பத்திறம் அருள் உரைத்தல் என்பது வியாக்கியானம். ஆனந்த வெள்ளத்தழுத்துமோர் உயிருங்கொண்டானந்த வெள்ளத்தினை திளைத்தாலொக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்தறைகளோ நருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ள வற்றாது முற்றாது வணி நிலமே நலமே வணி நலமே இன்ப வெள்ளத்தாலும் ஓருயிர் ஓருருவில் இன்பம் துய்த்தலாராமையின் இரண்டு உடம்பு எடுத்து அவ்வின்ப வெள்ளத்தை கிடந்து திளைத்ததனோடாக்கும். அதுவே அன்றி அம்பலத்துள் எழுந்தருளியுள்ள ஆனந்த வெள்ளத்தை செய்யும் ஒலிக்கின்ற களலை அணிந்த திருவடியுடையானது அருளை பெற்றவர்கள் எய்தும் இன்பம் போல ஆனந்த வெள்ளமும் ஒரு காலத்தும் குறைவுபடாது, இவ்வணி நலமும் முதிராது என்றவாறு. சிற்றம்பலநாதன் அருளை பெற்றவர்கள் எய்தும் சிவானந்த பேறு போல இவர்கள் எய்தும் இன்பமும் வற்றாது முற்றாது என்றும் நிலைத்த இன்பமாம் என்பதா. நிலைத்த பேரின்பம் என்பதா. உயிர் எனச் சிவம் எனப் பொருளால் வேறாயினும் நுகர்வோர்க்கும் நுகரப்படு பொருட்கும் உள்ள இயைவால் இரண்டாம் தன்மையற்று நுகரப்படுதலின் ஒன்றா தன்மையும் அற்று ஒன்றாதலும் வேறாதலும் உடனாதலும் ஆகிய மூன்று தன்மையும் ஒரு சேர இயைவதாய அத்து வித கலப்பான் பேரின்ப வெள்ளத்தாழ்ந்து என்றவாறு. அப்ப இதுல இறைவன் தன்மை மூன்றையும் சொல்லி இருக்கு. ஒன்றாய், வேறாய், உடனாய். அதுதான் அந்த அத்துவிதம். அப்ப இதுல சொல்லி இருக்கணும் தத்துவ பொருள். இத கேளுங்க. இந்த 19 கடைசி பாட்டுன்றபடிய வடிவ சொல்லி இருக்கணும். சிவபெருமானது திருவடி ஆனந்த வெள்ளத்தை பெருக்கி நிற்றலும் அவ்வெள்ளம் எக்காலத்தும் பெற்றாதிருத்தலும் கூறப்பட்டன. தலை மக்களது கலவி இன்பச் சிறப்பை கூறுவது போல அருளிலும் இப்பாட்டினுள் அடிகட்கு சிவானந்த வெள்ளத்தின் மேல் உள்ள வேட்கை இனிது புலப்பட்டு நிற்றலை காணலாம். அணிநலம் முற்றாது என்றதும் சிவானந்தத்தை எய்து நின்ற உயிர் பின் வேறுபாடு எய்தாமையே கூறுகிறார் என்று கொள்ளலாம். மனம் சிறப்புறுத்தலாகிய இவ்வதிகாரத்துள் அடிகள் உயர்ந்தோர் வேண்டும் உலகியல் இதுவென்பது புலப்படுத்தியதையும் அறியலாம். களவின் கண் கூட்டமும் கற்பின் பெண் பிரிவும் கற்பின் கண் பிரிவும் மிக்கு தோன்றுமாதலின் இனி வருவனவெல்லாம் பிரிய போயினமா. மனம் சிறப்புரைத்த மனம் அதாவது திருமணம் மனம் சிறப்புரைத்தல் முற்றிட்டு ஓதற் பிரிவு 20வது என்ன சொன்னீங்க? அடிகள் உயர்ந்த வேண்டும் உலகியல் இதுவென்பது புலப களவின் கண் கூட்டம் களவால கற்பின்கண் பிரிவும் மிக்கு தோன்றுமாதலின் இனி வருவனவெல்லாம் பிரிவேயாகும் எனலாம் என்று சொல்லி இருக்கிறார். பாப்போம். ஆனந்த வெள்ளத்துல இருக்கின்ற ஓர் உயிர் 6 உயிர் என்றுதான் இதுல வருது. அப்ப அந்த 6 உயிர் அதாவது அந்த 2 உயிரும் ஓர் உயிர் மாதிரி 2 உருவமாக இருந்து பேரின்ப பெருவெள்ளத்தை அடையுதான். பேரின்ப பெருவெள்ளத்தை காணுதாம் என்றுதான் அந்த பாடலில அந்த இன்ப வெள்ளத்தை அழுத்த கடவதோர் இன்ப வெள்ளத்துலதான் அது வந்து அழுந்தது. அந்த பேரின்ப வெள்ளத்துல அரிய உயிர் 2 வடிக்கொண்டு காம இன்பம் துய்த்தல் காரணமாக வற்றாத இன்பம் வளரும்
திரு அம்பலத்தை பொருந்தின. அந்த அதாவது அந்த காம வெள்ளம் என்றது பேரின்பம். அந்த பேரின்பம் பற்றாத இன்பமாகிய திருச்சிற்றம்பலத்தான் திருவடி, அதாவது திருவம்பலத்தை என்றதான் திருவம்பலம் இதுல வருது. அப்ப அந்த அம்பலத்தை அம்பலவாணன், அதாவது திரு நடராச பெருமான், அந்த பெருமானின் பாதங்களை அந்த இதன்றதுதான் பேரின்பம் என்று இங்க அந்த எடுத்துக்காட்டாக அது அப்படித்தான் இது இந்த இடத்துல வரும். என்னன்னா பேரின்ப வெள்ளம் நடராச பெருமானுடைய இன்ப வெள்ளம். அந்த திருவருளை பெற்றவர்கள் போல இந்த இன்பம் ஒரு நாளும் குறைவடையாது. இந்த இன்பமானது ஒரு நாளும் இந்த பேரின்பம், அதாவது மாணிக்கவாசன் 63 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் மாணிக்கவாசர் வரமாட்டார். அந்த நாயன்மார்களில எல்லாரும் பதமுத்தி பரமுத்தின்னு நாங்கள் இதுவரைக்கும் வேற யாரையும் படிச்சதில்லை. மாணிக்கவாசர் மட்டும்தான். அவர் அந்த பேரின்ப வெள்ளத்துல இறைவன் அடியில என்றும் இருக்கிறார். அவர் மீண்டும் பிறக்கவோ கண்டவோ மாட்டார். அந்த நிலைதான் இங்க சிற்றம்பலவனுடைய அடி கீழே இவ்வின்பம் ஒரு நாளும் குறைபடாது. இந்த பேரின்பம் குறையா. சில நாங்கள் சாதாரண இன்பம் எல்லாம் சிற்றின்பங்கள் எல்லாம் குறைஞ்சு கூடும் அப்படி. ஆனா இந்த இன்பம் அப்படி இல்லை. அந்த துய்த்தலாகி அந்த அதி உயிர்ச்ச இன்ப இறைவனுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்ற கருத்துலதான் இந்த பாடல் ஒரு நாளும் குறைபடாத இன்பத்தை தான் இந்த பாடல் நீக்கப்படுது. ஆனா ஓர் உயிர் ஈர் உடல் மாறிக்கு அது நாங்கள் இந்த இடத்துல கவனிச்சு கொள்ளணும். அழுத்தமாக சொல்றது 6 உயிர் என்றைக்கு ஓர் உயிர். இப்ப இது 20வது அதிகாரம் ஓதற் பிரிவு. இதுல 4 பாட்டு தான் இருக்குது. அதை முடிப்போம். அந்த பதமுத்திக்கும் பரமுத்தி வேற இதுல இருந்து விளங்குது. அந்த பதமூர்த்தி என்றது அதன் அர்த்தம் பதமூர்த்தி என்றது அவைக்கு சாலோக, அவைக்கு சாயுச்சிய பதவி கிடைக்க இல்ல. அவ 3 பேரும் சாமீப சாலோக சாரூபம் தான் சாயுச்சியமுத்தி மாத்திரம் கிடைச்சது. பதமுத்தி வந்து சாமி சாலோக சாமீப சாரூபம். அவ சம்பந்தர் அப்பர் சுந்தரர். அவ வந்து திரும்பி போய்த்தான் அவைக்கு பெரமுத்தி கிடைச்சது. அவ 3 பேருமே திருஞான சம்பந்தர் வாசிகராக இருந்தவர். அவருக்கு திருப்பி போயினாலும் அவ இன்னும் ஒருக்காவோ 2 தரம் இப்ப திருஞான சம்பந்தர் சுந்தரர் அவைகள் இன்னொரு 2 தரம் பிறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதான் இப்ப வாசிக முனிவரா இருந்தவர் தான் அப்பர், ஆளாள சுந்தரா இருந்தவர் தான் சுந்தரர். அவைகள் 2ஆம் தரம் தான் அவைகளுக்கு கிடைச்சது. அது ஒரு இதா சொல்லல. ஆனா இவருக்கு தான் தனியா பெரமுத்தி. அதுதான் பெரமுத்தி இவர் மட்டும்தான். இப்ப சுந்தரர் ஒரு ஏதாவது புலவிட்டு அவர் மீண்டும் பூமிக்கு வரலாம், வேற பிறப்பார். பதமுத்தி என்பது பிறப்பு இருக்கு. அதான் பதமுத்தி. இல்ல இன்னும் ஒன்று இப்ப இந்த பாட்டுகள் இதுல வந்து பொருள் சொல்லிக்குள்ள இது விளைவானிட்டல் ஒரு வினவானிட்டல் அது சொக்கி போய் நிக்கிறதாம். சொல்ல முடியாது. கூறானிட்டல் இறைவனோட என்ன ஏதுன்னு கேட்காது. ஒரு தாய் வினவானிட்டல் என்றது அந்த வினவி நிக்கிற பேருமா அல்லாட்டி இல்ல கூறானிட்டல் என்று சொன்னா, இப்ப ஒரு தாய் தகப்பனோட இந்த இன்பத்தை மகளுக்கு சொல்ல முடியாதல்லோ. அது மாதிரி இந்த திரோதை கூறானிட்டல், செவிலி கூறானிட்டல் அப்படித்தான் வருது ஒரு பாட்டுல. நீர் கவனிக்க இல்லையே? அதான் சொல்ல முடியாது, வாயால சொல்ல முடியாது. ஆனா அந்த உள்ளுக்கு அதான் பொருள். இது வந்து முதலவும் செய்யாது. இந்த இன்பம் வந்து அந்த ஒரு பெற்றாக்கள் தாய் அவர்கள் இந்த இன்பம் அந்த அன்பு பேரின்பம் வந்து குறைவுபடாதது போல அதுவும் குறைவுபடாது. அந்த இன்பம் பேரின்பம் வெள்ளமும் குறைவுபடாது. குஞ்சரா நெடுகளும் இந்த வசனம் புலவராக்கள் சொல்றவன் ஒரு தாய் மகளுடன் கூடிய இன்பத்தை மகளுக்கு சொல்ல முடியாதுன்ற அந்த இத கண்ணக சிவஞான சித்தியார்ல எல்லா இதுலயும் வருது. அதுக்கு உதாரணங்கள். ஆனால் நான் இப்ப கிட்டடியில ஒரு புத்தகத்துல அதை படிச்சு போட்டது. நான் நினைக்கிறேன் நன்னூல்லையா ஜாப்பிலக்கணத்திலையா இன்னொன்றுல அதை படிச்சுட்டா இதுல இருந்தது. ஆனா இது வந்தது அது உமக்கு தெரியுமா என்னத்துல இருக்குண்டு
புத்தகத்துல தேடுறேன் அது வந்து சித்தியார்ல இருக்கணும் அந்த பாட்டு. இல்ல சித்தியார்ல உதாரணத்துக்கு சொல்லி இருக்கேன். அந்த பாட்டையே ஒரு புத்தகத்துல இருக்குது. நான் தேட வேணும் 3 புத்தகம் வந்து படிச்சேன். நான் அதுல கண்டுட்டு நான் அதை நோட் பண்ண மறந்து போனேன். இப்ப தேடுறேன் அது என்னத்துல அந்த மூலம் இருக்கு. என்னென்ன புத்தகம் படிச்ச நீங்க? நான் நன்னூல் எழுத்ததிகாரம், நன்னூல் சொல்லதிகாரம், யாப்பிலக்கணக்காரிய 3. அதுலதான் இருக்க நான் தேடுறேன், திருப்பி படிக்கிறேன், அதை கண்டுட்டு இதுல இருந்தா இந்த பாட்டை அதை அறிஞ்சதே நான் பெரிய சந்தோஷம். இதுல இருந்துதான் இந்த பாட்டை எடுத்து எல்லாரும் சொல்லி நம்ம நானும் ஒருக்கா முந்தி ஒருக்கா அந்த பாட்டு வாசிச்சிருக்கேன். அது நான் இப்ப நீங்க சொல்லத்தான் ஞாபகம் வருது. அதுதான் அது நான் பார்க்கணும். அந்த பாட்டு நல்ல தெளிவா அந்த பாட்டு இருக்குது. அந்த கூறாணிட்டல், சொல்லாணிட்டல், உரையாணிட்டல்ன்றது அதை விளங்கியும் அதை சொல்ல முடியாமல் செவிலித்தான் நிக்கிறா. மற்றது திரோதா நிக்கிறான்றதான் அதுல விளங்கினது எனக்கு. அது இதுல 4 பாட்டு தான் இருக்குது. கண்டு படிப்போம். இங்க பாருங்க, ஓதற் பிரிவு ஒவ்வொரு தலையங்கத்துல வேற போது நல்லா இருக்கும், படிப்போம். தொடங்கும் ஓதற் பிரிவு. ஓதற் பிரிவு கல்வியிற் பிரிவு ஒரு 4 புல்லும் ஆனந்த இன்ப பூரணம் சொல்லும் பயனின் திறம்பாராட்டல் வரைந்து இல்லொழுக்கம் பூண்டவின் உயிர் பிரியும் முதற் பிரிவு ஓதற் பிரிவு. அதாவது தாம் இதுவரை கற்ற கல்வி சாதன கல்வி ஆதலின் சாத்திய கல்வியாகிய சிவஞானத்தை ஏதற்குரிய ஞான சாத்திரங்களை முறையை கேட்கும் முறையிலிருந்து கேட்ட ஞானாச்சாரியன்பார் பிரிகின்ற பிரிவாம். உயிர் வரைந்த துணையானே சுத்த கேவலத்து துரியாதீத நிலையில் பேரின்பம் எய்திற்றாயினும் துரியாதீத நிலையில சுத்த கேவலத்தின துரியாதீத நிலையில ஓகே அதனை நுகர்தல் மாத்திரையாய் மடங்கி கிடத்தல் அன்றே நுவல வாராமையான் அவ் ஆனந்த இன்ப பூர்ண நுவலவாரமையான் அவ்வானந்த இன்ப பூரணத்தை சொல்லி இன்பெரும் வாய்ப்பாக விளையும் பிரிவாம். இது 4 கிளவிகளை உடையது. கல்வி நலங்கூறல் இன்பனுபோக நூற்பாராட்டென்னை அன்பின் அருளே அரற்கு அறிவிக்கனல். இன்ப அனுபவ நூற்படிப்பினை பற்றி பாராட்டி யான் பேசியது என்னையெனின் யான் சிவ அனுபவ பயிற்சிக்காக பிரியாதிருப்பதை அருளே சிவத்திற்கு அன்புடன் அறிவிக்க என்று உயிர் திருவருளினிடம் வேண்டானிற்றல் வேண்டி நிற்குது. அதான் இதுதான் இந்த இப்படியானதல் வரைக்கலாம். உயிர் திருவருளிடம் வேண்டானிற்றல். இந்த வேண்டானிற்றல் உண்மையா வேண்டி நிற்குது. உயிர் அனுபவ விளங்கிட்டுது, அதுக்கு விளங்கிட்டுது என்ன நிலைமையண்டு அத உணர்ந்து பூரிச்சு கேட்காம நிக்குது. உயிர் அனுபோக நூற்பாட்டை நீர் சொக்கி போய் நிப்பீரல்லோ, கதைக்க முடியாம நிப்பீர். சில விஷயத்தை வாயால கதைக்கலாது, சொல்லலாது, விவரிக்கலாது. அவ்வளவு ஒரு இன்ப அனுபவம் அதுக்குள்ள அடங்கி இருக்கும், இல்லாட்டி அதிர்ச்சி அடங்கி இருக்கும். உயிர் அனுபோக நூற்பாட்டை மறிவினதென்றருளை மன்னின் புரிங்க உயிர் அனுபோக நூற்பாட்டை மறிவினதென்று அருளை மன்னின் சிவத்திற்கு உரைத்தது என்பது வியாக்கியானம். இதன் பொழிப்பு சிவத்தோடு மருவி சிவானந்த திளைக்கும் உயிர் அனுபவ நூலை சிறப்பித்து பாராட்டியது என்று அருளோடு கூடிய சிவத்திற்கு உயிர் உரைப்பதாம் என்பது. இதுவும் முற்கருத்தையை விளங்குதல் காண்க. இன்ப அனுபோக நூற்பாராட்டென்னை அன்பின் அருளே அரற்கறிவுறுத்தல் என பாடம் கொண்டு இடர்படுவாரும் உளர். அப்பாடம் கருதியது விளங்காமையானும் துறையின் போக்கிற்கு ஒவ்வாமையானும் பொருந்தாமை தெளிக.
சீரளவில்லா திகழ்தரு கல்விச் செம்பொன் வரையின் ஆரளவில்லா அளவு சென்று ஆரம் பலத்து நின்று ஓரளவில்லா ஒருவன் இருங்கழல் உன்னினர் போல் ஏரளவில்லா அளவினராகுவர் ஏந்திழையாய் நன்மைக்கு எல்லையின்றி விளங்கும் கல்வியாகிய மேருமலையின் மிக்க அளவில்லாத எல்லையை அடைந்தவர்கள் சிற்றம்பலத்தின் கண் நின்ற ஓர் அளவும் கமலா மேல எடுங்க ஓர் அளவும் இல்லாத ஒப்பற்ற அம்பலமான பெருமான திருவடிகளை அறிந்து தியானித்தவர்களைப் போல நன்மைக்கும் எல்லையில்லாத தன்மையர் ஆவர் என்றவாறு. நன்மைக்கும் எல்லையில்லாத தன்மையர் ஆவர் என்றவாறு. திருச்சிற்றம்பலனாவது திருவடியை அறிந்து தியானிப்பவர்கள் அவ்வின்பமே தானாய் எல்லையற்ற தன்மையராதல் போல உயர் சிவத்தை சார்ந்து சிவானந்தம் முற்றிய அனுபவ ஞானிவாட் சென்று அனுபவித்து அழுந்தி நின்ற பயிரலை விரும்புவதாக உயிர் திருவருளுக்கு உரைத்தவாறு. கல்வியை செம்பொன் வரை என்றது அளக்கலாகா அளவும் பொருளும் துளக்கலாகா நிலையும் தோற்றமும் தூய்மையும் உடமையான் என்க. ஏட்டு கல்வியை எல்லையற கற்றவர்களும் அமைதியை நாடின் அனுபவ கல்வியை விளைவர் என்பது. அது என்ன இது சத்துவ பொருள் என்ன சொல்லுதண்டா, திருச்சிற்றம்பல நாதனது திருவடியை அறிந்து தியானிப்பவர்கள் அவ்வின்பே தானாய் எல்லையற்றால் போல உயிர் சிவத்தை சார்ந்த சிவானந்த முற்றிய அனுபவ ஞானிகளிப்பால் சென்று அனுபவித்து அழுந்தி நின்று பயிலரை விரும்புவதாக உயிர் தோழி குறைத்தவாறு. இத வடிவா சொல்லி இருக்கணும் என்ன, இந்த மேருமலையின் அளவில்லாத எல்லையை அடைந்தவர்கள் சிற்றம்பலத்தின் கண் நின்று அளவில்லாத ஒப்பற்ற சிவபெருமானது திருவடிகளை அறிந்து தியானித்தவர்களைப் போல நன்மையை பெற்றவராவர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாரும் ஏதாலும் சொல்ல போறீங்களோ? ஓமம்மா ஓமம்மா என்னன்னு சொன்னா, இதுல அந்த ஓதற் பிரிவு வருதல்லோ, இந்த ஓதற் பிரிவில அது 4 வகையாக காணப்படுது. கல்வி நலம் கூறல், பிரிவு நினைவுரைத்தல், கலங்கரை உரைத்தல், காதலர் தமது வாய்மொழி கூறல், வருவன 4 தீமையில் கல்வி தேருங்காலே, அந்த 4ஐயும் அந்த பாடல எடுத்து வைத்து போட்டு இந்த பாட்டில அம்மா அந்த பாட்டில அந்த சிறப்பு என்னன்னு சொன்னா, எல்லையில்லாத விளங்குகின்ற அந்த கல்வி அறிவு இருக்குது இல்லோ, மகாமேரு இருக்குது. மகாமேரு மிக்க அளவு அந்த உழவு பெரிசோ, மகாமேரு தான் பெருசு. அந்த அளவு படாத ஒன்னாலாக காணப்படுமா அந்த கல்வியின் அளவு, அந்த மிக்க அளவானது. அத போல அந்த புகை என்ன ஒன்றும் சொல்லுறதுக்கு எண்ணில கணக்குகளில் அந்த அங்கால பக்கம் மலையில இருந்து அங்கால பக்கம் பார்க்க எங்களுக்கு அந்த மலைக்கு பக்கத்துல எல்லாம் புகை மாதிரி இருக்கும் என்ன ஒரு கதைக்கு. அப்ப அது அதனை நாங்கள் அடைவதற்கு அந்த துணையாக இருக்கிறது எங்களுக்கு திருவருள் சக்தி. அது போல அந்த காதலனை அடைகிறதுக்கு துணையாக இருப்பவள் தோழி பாங்கு குச்சு. சொல்லுங்க. அந்த 4 சொன்னீங்கல்ல, அந்த 4 என்னன்னது? அடுத்ததான் அந்த 4 தலையங்கத்தோட தான் பாட்டு வருது தானு. அந்த 4 தலையங்கத்தை முதல் படிச்சீர் கல்வி நலங்கூறல், இந்த பிரிவு ஓதற் பிரிவுல 4 இருக்குது பாரு. கல்வி நலங்குறல் படிக்க போறது பிரிவு நினைவுரைத்தல், நான் படிக்க போறது கலக்கம் கண்டுரைத்தல், பிறகு நீர் படிப்பீர் இந்த 4வது பாட்டு. அந்த 4ஐயும் நீங்கள் அழுத்தி சொல்லிட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு கூட விளக்கம் அங்க. அதுதான் சரி சரி சரி, விளங்குது. முதல்வர் படிக்கைகளையே அந்த களவில வந்து
ஒரு டாபிக்க படிக்க போகைக்க அந்த டாபிக்ல என்ன கருத்து இருக்கிறது, எதை சொல்ல போயினம், அந்த சொல்ல போறத நீங்க அந்த விளக்கத்தோட படிக்க வேணும். அந்த விளக்கத்தோட தான் ஒவ்வொன்றும் அப்படியே படிச்சு கொண்டு வாரோம் நாங்கள். அது இருக்குது. நான் இன்னும் மிஞ்சால வேற இல்லாதான். சரி இல்ல அனு ஸ்டார்ட்ல இருந்தே ஸ்டார்ட்ல இருந்து வருது. அதான் இப்ப அந்த இடையில நான் விடுறேன் தானே. நீர் வாரேல அதான். இப்ப நீர் இதெல்லாம் படித்த பிரிவு நினைவுறுத்தல் இதுல 4 அதான் அந்த ஒவ்வொரு தலையும் இது நான் படிக்கல கமலா. அதுதான் நான் படிக்க போறேன். முதல் படிக்க போறேன். நீர் இதான் நான் படிச்சேன். ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளையும் நான் சொன்னேன், உமக்கு விடியவும் சொன்னேன். நான் இப்ப களவியல்ல 18 தலையங்கத்தோட காட்சி, ஐயம், தெளிதல் அப்படி 18. நான் அதை சொல்லி படிக்கிறேன்னா இது கொஞ்சம் அவ சொன்ன உடனே தான் நான் திருப்பி போனேன். சரி சரி. நான் விடியவும் சொன்னேன். நான் இந்த விடியவன் என்ன இப்ப இது தொடங்கேன்னு சொன்னான். 18ஆவதுக்கு போறோம், கடைசி கற்பில கடைசி தலையங்கம் என்று சொன்னேன். பிரிவு நினைவுரைத்தல். அறியார் போன்றிருக்கும் அனுபவ இலக்கணம் என்றருள் இயம்பும் இன்பிற்கு அன்பற்று உரைத்தது. அனுபவ அறிவு அடைதல் வேண்டும் என்று உயிர் கல்வி நலத்தை உரைக்க கேட்ட திருவருள் உயிரின் பிரிதற்குறிப்பை அறிந்து இன்புருவாய சிவத்திற்கு உரையா நிற்ற. வேதலுற்றார் தலை மாலையன்றில்லை மிக்கோன்களற்கே காதலுற்றார் நன்மை கல்வி செல்வி தரும் என்பது கண்டோதலுற்றாருணர்ந்தலுற்றார் செல்லன் வளலற்கான் போதலுற்றார் நின் புணர்முலையுற்ற புறவலரே. செல்வி இறந்தவர்களின் தலையானின்ற மாலையை உடையவனாகிய தில்லை பெரியோனது திருவடிக்கண் அன்புற்றாரது நன்மையை கல்வி தரும் என்று கருதி ஓதலுற்ற பெரியோர்களை அடைந்து எல்லா நூல்களையும் உணர நின் ஆகத்தை அடைந்த அரசர் துன்பம் நிறைந்த கொஞ்சம் மேலியாடு துன்பம் நிறைந்த அழலையுடைய காட்டில் செல்ல எண்ணினார் என்றவாறு எல்லாரும் அழியத்தான் ஒருவனே நித்தியனாய் என்றும் விளங்குபவன் என்பதை யான் உணர்ந்து இறைவன் தலை மாலை அணிந்திருக்கின்றான். இறைவன் திருவடிக்கண் என்றும் நீங்காத அன்பு பூண்டவர் எய்து நன்மை அனைத்தையும் கல்வி தரும் என்று கருதி அதனை ஓதலுற்றார் என்பதாம். அவ்வளவில் அமையாது மேலும் அனுபவ ஞானம் விளைத்தார் என்பால் உணர்த்தலுற்றார் என்றார். ஒரு வகை அனுபவத்தில் உறுதி பூண்டவர்க்கு அதனை அடைதற்கண் இடையிடும் துன்பங்கள் பல என்பார். செல்லல் மல் அழற்கான் போதலுற்றார் என்றார். அது என்ன சொல்லுகண்டா தத்துவ பொருள்? அனுபவ அறிவு பெறுவதற்கு ஆன்மா பிரிதலை உணர்த்தியது. அதாவது அனுபவம் ஒன்று வேணுமெண்டா அந்த பிரிவிருக்க வேணுமென்று. எல்லாரும் அழியத்தான் ஒருவனே நித்தியனா என்றும் விளங்குபவன் என்பதை யாம் உணர்ந்து உய்ய இறைவன் தலைமாலையை அணிந்திருக்கிறான். அதுக்குத்தான் அவன் இறந்தவர்களின் தலையோடுகளை மாலையாக ஒண்டோட இருந்த ஒரு குருவோடையோ அப்படியே இருந்தால் எங்களுக்கு நெடுக அவற்றை உதவிய தேவை என்று பார்த்து கொண்டிருப்போம். ஆனா ஒரு சின்ன பிரிவு இருந்தா தான் அந்த நாங்களா அந்த 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 பிரிவு இருந்தா தான் அந்த தன்மை அப்ப இறந்தவரின் தலையோடுகளை மாலையாக அணிந்தவனின் தில்லை பெரியோனுமாய சேருமான் திருவடிக்கண்
அன்புற்றவர்கள் பெறும் நன்மையை கல்வி தரும் என கருதி கல்வி சிறந்த பெரியோர்களை அடைந்து எல்லா நூல்களையும் உணர உன்னுடைய மேனி அடைந்து இன்பமடைந்த தலைவன் துன்பம் நிறைந்த காட்டு வழியே செல்ல எண்ணினார் என்று தோழி தலைவியிடம் கூறினாள். நல்ல 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 வடிவா விளங்குது. தலைவர் நாங்க எங்க டிபெண்டனாக இருக்கணும், இண்டிபெண்டனா இருக்கக்கூடாது. டிபெண்ட்ல இதை காணணும். இப்ப நாங்களே இதுதான் இறைவன் எங்களோட இருக்கிறார் அவர் இங்க இருக்கிறார் அவன்கிட்ட அந்த அந்த டிபெண்டபிள் மைண்ட் இருக்கணும். இல்வாழ்க்கையுடைய தலைவர் கல்விக்காக பிரிவர் என்று தலைமகன் கல்வி நலம் பற்றி கூறி ஓதற் பிரிவை குறிப்பிட்டதை பூமணம் பொருந்திய கூந்தலுடைய தலைவிக்கு. அப்ப இது ஒரு அனுபவ கல்வி என்று எனக்கு விளங்குது. அடுத்தது 3வது பாட்டு கலக்கம் கண்டு உரைத்தல். இதுல நம்பர்கள் போட்டு கொண்டு வரணும். இந்த 2வது பாட்டு முடிஞ்சது, இது 3வது. இன்னும் எத்தனை பாட்டு இதுல இருக்கு? இது 4 பாட்டு தானே 19வது அதிகாரத்துல. நானும் எல்லாம் எழுதி வச்சு மார்க் பண்ணித்தான் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். தொடங்கினோ அந்த நாள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்ன பாட்டு எத்தனை பாட்டு இருக்குது எழுதி நான் கண்ணால பார்த்து தான் அது என்ன படிக்கிறவன் சும்மா படிச்சேன். இதுல இப்ப நான் நீர் 2வது படிச்சது, நான் 3வது படிக்க போறேன். அப்ப இந்த 19வது அதிகாரத்துல 3வது பாட்டு எல்லாம 310வது திருக்கோவில் 310வது பாட்டுல நிக்கிறோம். 19 3 310 இப்படிதான் நான் நம்பர் முதல் போட்டுன்னு வரேன். நான் ட்ராக்ல நிக்கிறது முன்னுக்கு நிக்கிறேன். கலக்கம் கண்டு உரைத்தல் இன்பிற் பிரிவிலை என்று அருள் கண்டது. கல்வி காதல் பூண்டு உயிர் பிரிய எண்ணியதை கேட்ட சிவத்தலைவி கலங்கினாளாக அதனை கண்ட திருவருள் தலைவர் கல்வியை விரும்பினர் என்று கேட்ட அளவிலேயே காட்சிய வேல் காதில் புகுந்தது போல வருந்துகின்ற இவள் பிரிவை எங்கன மாட்டுவாள் என்று இன்புருவ சிவத்திடம் கூறியதா. கற்பாமதி தில்லை சிற்றம்பலமது காதல் செய்த பிற்பா விளங்கலெங்கோனை விரும்பலர் போல வன்பர் சொற்பா விரும்பினர் என்ன மெல்லோதி செவிப்புறத்துக்கு ஒற்பா இளங்கிளை வேல் குளித்தாங்கு குறுகியதே. பொழிப்புரை கல் பரப்பப்பட்ட மதிலையுடைய தில்லை சிற்றம்பலத்தை காதலித்த பரந்த மெலியை வில்லாக ஏந்திய தலைவனை விரும்பாதவரை போல சொல்லான் என்ற பாவாகிய நூலை கேட்க விரும்பினர் என்று நம் என்பர் சொல்ல அச்சொல் மெல்லிய கூந்தலையுடைய ஆளது செவியில் கொள் தொழில் நிறைந்து விளங்குகின்ற இலைவடிவாய வேல் சென்று தைத்தது போல சென்று எய்திட்டு இனி பிரிவை எங்கன மாற்றுமோ என்றவார். இறைவனிடத்து உன்னை அன்பு கூண்டார் கல்வி என்னும் பல்கடல் பிழைப்பாராது. இது கீர்த்தி திருவள்ளுவர்ல வருது. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்து என்ற ஒரு வசனம் வருதல்ல. விரும்பலர் போல் சொற்பா விரும்பினர் என்றால் பிரிவர் என்று கூற கேட்டவுடன் வருந்துவிவள் யாதவள் என இன்புருவ சிவத்துக்கு உயிரின்பால் உள்ள கருணை குறைவு இன்மையை திருவருள் கண்டு கூறியவார். இது இப்ப 3வது பாட்டு முடிஞ்ச 4வது பாட்டுக்கு போறோம். இதுல ஏதாவது கதைக்கிறேன்டா கதைங்க நான் இங்கே என்ன சொல்லி இருக்கேன்னு பார்த்து சொல்றேன். கலக்கம் கண்டுரைதெல்லாம் நான் படிச்சேன். அதுல சொல்லி ஓதல் பிரிவுக்கு செல்வோர் மேன்மையுடைய தலைவர் என்று பூங்கொடி போன்ற தலைவி கலக்கமடைய அதனை கண்டு தோழி சொல்லுறா. எப்படி கல் பரப்பப்பட்ட மதிலையுடைய தில்லை சிற்றம்பலத்தான் தான் விரும்பிய மேருமலையை வில்லாக ஏந்தினான். அத்தையம் தலைவனாகிய சேருமானை விரும்பாதவரை போல தலைவி வருந்தினான். சொற்களால் ஆகிய கவிதை கொண்ட அரிய நூல்களை கேட்க விரும்பினார் தலைவர் என்று நான் சொல்ல அச்சொல் மெல்லிய கூந்தலுடைய தலைவியின் செவியில் வேல் சென்று தைத்தது போல சென்று எய்தியது. என்னடா துயரம் பிரிய போறாரு கல்விக்குள்ள போறாரு சொல்லிட்டா அவளே அது வந்து அந்த அதையெல்லாம் மீண்டதான் இறைவனிட்ட வந்தது.
வந்த பிறகு கல்வி கற்க போறன்றது அவக்கு அது அதுதான் வேல் வாச்சின மாதிரி இருந்ததா இருக்குதா? ஓ, ஆதலால் தலை விவரிந்தனானி நீ பிரிவை எவ்வாறு தாங்குவனோ என்று தோழி கூறினாள். பிறகும் அப்படி வரும். அதான் அந்த மலை வாசனையால வாரம் அது வாரது அதுக்குதான் அந்த 5 எழுத்து மந்திரத்தையே சொல்லி கொண்டிருக்கணும், இல்லாட்டி மேல வாசனை தாக்கும். பிரிவார் என்ற சொல்லுக்கே வருந்தியவள் பிரிந்தாள் என்ன ஆவாளோ ஒன்று வருந்தியது கற்கள் வருந்து சொல்லுது என்னண்டா இறைவனிடத்து உண்மை என்பு பூண்டார் கல்வி என்னும் பல்கடல் பிழைப்பாராயின் போல் சொற்பா விரும்பின எல்லாத்தையும் நீக்க வேண்டும் என்று தானே சொல்லுது. இப்ப கல்வி அதுகள் இதுகள் எல்லாம் சகலது மத்தவா சுத்தி அதுகள் எல்லாம் சொல்லி கொண்டு போகல எல்லாம் போயிடணும். ஆனா இவ அந்த நிலைக்கு வந்துட்டு இவ நினைக்கிற அந்த திருவருள் அவையில் நினைக்கல அந்த ஆணவ மல வாசனை எட்டி இருமண்டாதான் அது பயம். பயம். ஓ, சிவபெருமானை தலைவனாக ஏற்பவருக்கு துன்பம் என்றாதாலும் விரும்பத்ததாவருக்கு துன்பம் உள்ளதாலும் கூறப்பட்டன. பெருங்காய டப்பாவுக்குள்ள பெருங்காயம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு நீர் அதை போய் துறந்தாலும் அந்த பெருங்காயத்தில இருந்து மனம் வீசும். அது மாதிரி ஆணவம் விஞ்ஞானகலருக்கும் இருக்குது. ஆனால் அவை அதுல இருந்து அந்த அந்த சிவத்தின் தன்மை சிவமான் தன்மையிலிருந்து இறங்காமல் இருக்க அவைகள் இந்த 5 எழுத்து மந்திரத்தை அவேண்ட இப்ப நாங்கள் நமச்சிவாய சொல்லலாம், அவைகள் அப்படி இல்லை. அவ சிவாய நம அந்த அவைகளின் இது அதிசூக்கும பஞ்சாக்கர் இனி போய் அவை படிச்சு கல்வியறிவு இயலாது. நானா படிக்கணும். இதோட இந்த 19வது முடியுது. வாய்மொழி கூறி தலைமகள் வருந்தல் 21. பிரி ஒரு காலம் இன்றென அருளுக்கு இன்பே அன்பாய் எடுத்துரைத்தது. பிரிவு ஒரு காலம் இன்றென அதுதான் சரி. இப்பதான் பிரிவு அவையில் அப்படி நெச்சு வரணும் பாப்போமா. இங்கனம் கலக்கம் கண்டுரைத்த திருவருளுக்கு திருவருள் தான் இப்படி சொல்லி கொண்டு அந்தரப்படுது. இனி பிரியேன் ஆற்றேன் என்று சொன்ன உயிரே பிரியும் ஆயினும் நாம் சொல்வது என்னோ என்று உயிரின் சூளுறவை சொல்லி சிவம் பெருந்தான் நிற்றல். அப்ப உயிர் திடமா இருக்குது. திருவருளை விட உயிர் திடமா இருக்குது. பிரியாமையும் உயிரொன்றாவதும் பிரியிற் பெரிதும் தெரியாமையும் ஒருங்கே நின்று சாற்றினர் தையன் மெய்யிற் பிரியாமை செய்து நின்றொன்றில்லை பெரியலூர் என்ன புரியாமையும் இதுவே இனி என்னாம் புகழ்வதுவே. தையல் நாயகி தன் திருமேனின்று பிரியாமை செய்துகின்ற பெருந்தன்மையுடைய தில்லைப் பெருமானது புலியூரை ஒத்த பெருமையோடு கூடிய தலைவர் பிரியாமையையும் இருவர்களுக்கும் உயிர் ஒன்றாதலையும் பிரியின் தெரியாமையையும் அக்காலத்து நம்மொன்று ஒருங்கே கூறினர். அத்தகையவர் இப்பொழுது பிரியாமையை பொய்யாக கண்டோம். ஆதலால் ஏனையவும் அங்கனமே. இனி நான் சொல்வது என்றவாறு தலை நாட்புணர்ச்சியில் காகத்து இருகண்ணிற்கு ஒரு மணி கலந்தார் அங்கு இருவராகத்தும் ஓரியுர் கண்டனம் என்று உயிர் இப்போது பிரிந்தமேல் அவருக்கு ஒரு ஏனையவும் அங்கனமே பொய்யாமென இன்புருவச் சிவம் அன்பால் எடுத்தெடுத்து பலகால் பன்னி உரைத்து வருந்தியவாறு. பிரிய மாட்டுன்றது இது இப்ப 20வது அதிகாரத்துல 4 பாட்டு முடிஞ்சுது. இனி 21ல 2 பாட்டு தான் இருக்கு. அதையும் முடிச்சு விடுவோம். அப்ப நாளைக்கு எங்களுக்கு இன்னும் 25 அதிகாரத்துல இன்னும் 4 அதிகாரம் தான் இருக்கு. 2-3 நாளையில எங்கட திருக்கோவியார் முடிஞ்சிடும். அப்ப இதுல இந்த தத்துவ பொருளை கேளுங்க. நாங்கள் இது தொடங்க இது படிச்ச நாங்கள் இதுக்கு உதாரணம் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த 20வது அதிகாரத்துக்கு தத்துவ பொருள் சொல்றார். தலை நாட்புணர்ச்சியில் காகத்துக்கு இரு கண்ணிற்கு ஓர்மணி கலந்தாங்கு. அது முதல் பாட்டு கமலா. 20வது பாட்டின் விளக்கம் தான் அது. அதுதான் 20வது அதிகாரத்துல 4வது பாட்டின் விளக்கம் 4வது. ஆனால் இந்த காகத்துக்கு இரு கண்ணுக்கோர் மணி அளந்தாங்கு இருவராகத்துக்கும் ஓயிர் கண்டனம் தொடங்கேக்க இந்த காகத்து தொடங்கேக்க நாங்கள்
திருக்கோவையார் தொடங்க இந்த வசனம் படிச்ச நாங்கள் காகத்துக்கு அதான் இருவன் இதுல ஒன்றுதானே ஓர் மணி அதைத்தான் நாங்க அத்துவிதமா சொல்றது இது உயிரும் சிவனும் உயிரும் அது ஒரு அந்த ஒரு கண்ணாலே ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் ஓருயிர் கண்டனம் என்ற உயிர் இப்போது பிந்தமையால் அவர் கூறிய ஏனியவும் அங்கனவே பொய்யாமென இன்புருவ உயிர் அன்பால் எடுத்தெடுத்து பலகால் பன்னி உரைத்தது வருந்தியவாறு. அப்ப இந்த ஓதல் பிரிவு இப்ப முற்று பெற்றது. ஓதல் பிரிவு. இனி நாங்கள் படிக்க போறது காவல் பிரிவு. காவல் இதுல திருப்புகள்ல இருக்குல்ல, காதில் ஒரு மணி பாதி மதி நதி, அந்த பாட்டுல இந்த ஓது மணி காதில் ஒரு மணி காகம் உற அருள் மாயன் அருதிரும், காதில் ஒரு மணி காகன் உற அருள் மாயன் அருதிரும் மருகோணி. அந்த மாயன் இவர் விட்டதாலதான் யாரு திருமால் வந்து ஒரு ராமரோ சாபம் விட்டுதான் காதுக்கு ஒரு மணியை எடுத்துட்டாரு. ஏதோ ஒரு வள்ளியை போய் ஏதோ சம்திங் இது செய்யக்குள்ள, வள்ளியும் வெறும் இருக்கேக்குள்ள முருகனுக்கு. பிறகு அத இன்னும் நடந்தது. அதுக்காகத்தான் ஒரு கண்ணன் சொல்ல, பிறகு முருகன் அதுக்கு அதை கொடுத்து ஒரு கண்ணாலே நீ ரெண்டு பக்கம் பார்க்கலாம்ண்டு. அதான் அந்த பாட்டு பொருள். அது மாதிரிதான் இது ஒரு கண்ணாலே இல்ல, ஒரு உயிர் ரெண்டு உடல். ஒரு உயிர் ரெண்டு அதான் அத்துவிதம். அது வித்துவிதம். ஆனால் சிவம் வந்து உயிர் வந்து சிவமாகாது, சிவமான் தன்மை பெற்றிருக்கும். ஆனா அவர் வந்து இந்த 5 பஞ்ச படைத்த தொழில் காத்தல் இதுகளை 5 தொழில்களை செய்ய முடியாது உயிர். அந்த அதிகாரம் இல்லை. ஆனா இறைவன்ற பாதத்தில இருந்து அத்துவிதமா இன்புறும். இப்ப காவல் பிரிவு இது காவல் பிரிவு. இந்த உயிரை அந்த தன்மையிலிருந்து கலந்து விடாமல் இருக்க காவல் சரி. அதான் இது 2 பாட்டு தானே. இதை முடிச்சு தனாவா காவற்பிரிவு. காவற்பிரிவு துறையோர் இரண்டும் இன்பத்துறத்தை எங்கும் காண்ட எல்லா உயிர்களையும் அரசன் பாதுகாக்க என்னும் தரும நூல் விதியின் வண்ணம் யாம் இன்புறும் துறத்தை உலகெங்கும் காண்பேன் என்று உயிர் நாடு முழுதும் காண பிரிதலாம். இது பிரிவறிவித்தல். பிரிவு கேட்டிரங்கள் என்னும் 2 கிளவிகளையுடையது. பிரிவறிவித்தல் உலகம் யாவும் இன்பமாய்க் காணும் அருமை அருளை அறிந்து உரைத்தது. உலகம் அனைத்தும் இன்பமாய் வாழ்தல் வேண்டுமென்று குறிப்புடன் உயிர் பிரிகின்றதனை அறிந்து திருவருள் சிவத்திற்கு அறிவித்தல். மூப்பான் இளையவன் முன்னவன் பின்னவன் முப்புறங்கள் வீப்பான் வியந்தில்லை யானருளால் விரிநிட நீருலகம் காப்பான் பிரிய கருதுகின்றார் நமர்காக் கயற்கண் பூப்பால் நலமொளிரும் புரிதால் குளத்தூங்கொடியே. கரிய கயல் போலும் கண்ணினையும் பூவின் கண் உள்ள நலமாகிய மனம் விளங்கும் சுருண்ட தாழ்ந்த குழலையுமுடைய பூங்கொடியை ஒப்பவனே. அனைவர்க்கு மூத்தவனும் எல்லாருக்கும் இளையவனும் உலகத் தோற்றத்திற்கு முன்னுள்ளோனும் யாவும் அழிய தானழிந்து படாது பின்னுள்ளவனும் 3 புறங்களையும் அளிப்பவனும் அகன்ற தில்லைக்கண் உள்ளவனும் ஆகிய அம்பலவான பெருமான் திருவருளால் நமர் விரிந்த நீராற் சூழப்பட்ட உலகத்தை காக்க பிரிய கருதான் என்றார் என்றவாறு. மூப்பான் முதியவன் எல்லா உயிர்களும் தத்தம் வினைக்கீடாக உருமேனி உள்ளவர்க்கு முன்பே உருமேனி கொள்ளுவதற்கு முன்பே தனது இச்சையின் வண்ணம் திருமேனி கொண்டு எல்லாரையும் உடலோடு புணர்ந்தலாகிய படைப்பை பிரிந்தவனாகதலின் மூப்பான் என்றது. படைக்கப்பட்ட எல்லாரும் முதிர்ந்து அழியும் தான் மட்டும் மாறாது மடியாது என்றும் நீங்கா
ஓடிருத்தலில் இளையவன் என்றது. இது காலம் இப்ப மூப்பானன்றது அவருக்கு மூப்பானவர் முதியவன் எல்லா உயிர்களுக்குமாக தத்தம் திருமேனி தத்தம் வினைக்கு ஏற்ற மாதிரி உருமேனி அரு உருவ திருமேனி கொண்டு வாரார். தடத்த நிலையில ஆன்மாக்களுக்காக கீழிறங்கி வாரார். அதுக்கு முதலே தனது இச்சையின் வண்ணம் அவர் வந்து தந்த விருப்புக்கு ஏற்ற மாதிரி திருமேனி கொண்டு எல்லா உயிர்களோடையும் அவர் இருக்கிறார். அவர் எல்லா உயிர்களோடையும் புணர்ந்து படைத்தலாய ஆனவடியாத்தால் அவர் முப்பரா உயிரும் பதி பசு பாசம் மூன்றும் அனாதியானது. அப்ப அது எங்களோட ஒட்டி உணர்ந்து இருக்கிறது. ஆனால் அவர் உடுமேனி கொண்டு வாரார் அவன்ற உயிர்களின் வினைக்கேற்ற மாதிரி. அதைத்தான் இந்த பந்தில வடிவா சொல்லுது. எனக்கு அதான் விளங்கி இருக்குது. சரிதான். படைக்கப்பட்ட அதை விளங்கி படிக்கல எங்களுக்கு நல்ல நல்ல தெளிவா இருக்குது. படைக்கப்பட்ட எல்லாரும் முதிர்ந்து அழியும், தான் மட்டும் மாறாது மடியாது என்றும் நீங்கா இளமையோடு காலமும் அதன் காரணமான மாயையும் தொன்மையானவை. அவற்றை காரியப்படுத்தி தனு கரண புவன போகங்களை படைக்கும் தலைவனாதலின் முன்னவன் உலக முதல் யாவும் தத்தம் காரணங்களுள் ஒடுங்கவும் அக்காரணங்களையும் தன்னகத்தடக்கி எச்சனாக நின்றலின் பின்னவன் என்ன உலகம் அழியும் போது எல்லாத்தையும் தன்னுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு பிறகு அவர் அதுக்கேற்ற மாதிரி வெளிப்படுறாரு. அப்ப அதோடைய அது பின்னவன் மும்மலகாரியமான முப்புறங்களையும் ஞான ஒளி தரும் புன்முறுவல் ஒன்றானே எரித்தலின் முப்புறங்கள் வீரப்பான் என்றது. அழித்த புறங்கள் வீப்பான் என்றது. வீத்தல் என்ற அழித்த. உலகில் படைப்பவன் படைப்பதும் காப்பவன் காப்பதும் அழிப்பவன் அழிப்பதும் ஆகிய சொல்லுகள் யாவும் இறைவன் திருவருளானையின் வண்ணம் நிகழ்தலின் அவனன்றி ஓரணவும் புடையா பெயரா ஆதலின் இத்தலைவன் காப்பதும் இறைவனருளால் என்பான். அருளால் காப்பான். பிரிவு வரைக்குள்ள அவை அந்த பிரிவு தீர சொன்ன இறைவனே எல்லாத்தையும் செய்யறவர் அவர் பாதுகாப்புன்றதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இதுல வடிவ விளக்கம் தந்திருக்கு. இதுல தந்திருக்கு. ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொன்றுக்கு வித்தியாசமா இருக்கும். பிரிவு கேட்டு இடங்கள் இன்பம் எனாது இயல்பெடுத்து அருளி அன்பிற்கருணை எடுத்து எம்பது. இன்ப வடிவாகிய சிவத்தலைவி உயிரின் அனாதி இயல்பான பிற உயிர்களை பாதுகாக்கும் பெற்றி எடுத்து கூறி அன்று எம்மை யானை நின்று பாதுகாத்த கருணையாளராகிய உயிர் இன்று அவ்வுயிரை இன்றி உறுதுணை இல்லாத எம்மை பிரியலாமோ என்று எடுத்து இயம்பியது. சிறுகட்பெருங்கைத்தின் கோட்டு குலை செவிச்ச முகமாக தெருகட்டு அழியமுன் உய்யச் செய்தோர் கருப்பு சிலையோன் அழலுடையோன் உரையம்பலம் உன்னலரின் துருகட் புரிகுழலா இதுவோ வென்று சூழ்கின்றதே. செறிந்த தேனையுடைய மலர்களை அணிந்த சுருண்ட குழலையுடையவளே, சிறிய கண்களையும் பெரிய கையையும் திண்ணிய கொம்பினையும் குலைந்த செவியினையும் சிவந்த முகத்தினையுடைய யானையினது கொல்லுந்தொழிலின் கட்டுக்குலைய தாய் தந்தையராட் பாதுகாக்கப்படும் இளமையில் எம்மை காத்த தலைவர் கரும்பு வில்லையுடைய மன்மதனை சென்று எரித்த கண்ணில் தீயுடையவனது அம்பலத்தை தியானியாதார் போல தம்மை அல்லது பற்றுக்கோடில்லாத இன்று எம்மை கண்ணோட்டமின்றி நினைக்கின்ற இச்செயல் பிரிவு.
முன்ஜானையை கொன்று எம்மை காத்து இன்பமூட்டிய அனாதியான பண்டைய நிலையை கூறி அத்தைய ஆன்மா பிரிதொரு துணையும் இல்லாத என்று இவ்வாறு விரிவது தகுமோ என்றதாம். ஓம் நமச்சிவாய திருச்சிட்டம்பலம். இது எங்கட 21வது அதிகாரத்துல நாங்கள் ஆளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருக்கு. கொஞ்சம் 2 hours அப்படியில போய் திருப்பி எடுக்கிறதா கொஞ்சம் டைம் இருக்கு. நீ அவர் என்ன மாதிரி கண்டினியூ பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நிக்கக்கூடியது. நீ நிப்பாட்டிங்க ரெக்கார்டிங். நான் வரேன். இது இருக்கா சொல்லிப்போடு. இதுல இந்த 2வது பாட்டுக்கு தத்துவ பொருள் சிவபெருமானின் பரத்துவமும் அவரை நினையாதார் அன்பு முதலிய பண்புகள் இல்லாதாரும் கூறப்பட்டது. அப்ப இப்ப காவற்பிரிவு எங்களுக்கு முட்டிட்டுது. காவற்பிரிவு முட்டிட்டுது. அதைத்தான் இருக்கா சொல்லி போட்டு நிப்பாட்டுவோம். மற்றது எங்களுக்கு தெளிவாது விளங்கு. நிப்பாட்டிட்டீங்களா? வர